நமக்கு உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு இந்த உடலுக்கு நாம் வேறு பெயர் சொல்கிறோம். அந்த நிகழ்ச்சி மரணம் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த மரணம் பயமா அல்லது லயமாக இருக்குமா என்பதை பற்றி விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் புனசாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் நமக்கு மரணம் பயமா லயமா என்ற தலைப்பில் பல கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் வி பொன்னுசாமி ஐயா அவர்கள் கடந்த 30 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தற்பொழுது கோவை பெரியநாயக்கன்பாளையம் மனவளக்கலை மன்றத்தின் தலைவராக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை ஆசிரியராகவும் இயற்பியல் பேராசிரியராகவும் சேர்ந்து கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். ஐயா அவர்கள் இயற்பியலில் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி முடித்துள்ளார்கள். பள்ளி மேலாண்மை கல்வியில் எம்சிஏ, எம்பிஏ முடித்து பல்கலைக்கழகத்தில் எம்ஏ தமிழ் முடித்துள்ளார்கள். மேலும் விஷன் கல்வியில் எம்ஏ முடித்துள்ளார்கள். மேலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒய்எச்சி மற்றும் இயற்பியல் பாடத்திட்டத்தில் பிஹெச்டி படிக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகின்றார்கள். தற்பொழுது ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் திருவாசகம், திருமந்திரம், மேகண்ட சாஸ்திரங்கள் எப்படி அண்டம் ஒருங்கிணைப்பு அறிவோடும் பிரபஞ்ச அறிவோடும் ஒத்து இயங்குகின்றது என்ற மறைக்கப்பட்ட ஆராய்ச்சியில் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தற்பொழுது நமக்கு மரணம் பயமா லயமா என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிப்பார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இந்த நல்ல நாளிலே உங்களை இணையம் வழியாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் ஸ்லைடு இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழிது பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியிலேயே நமது பேச்சை இன்று தொடங்க இருக்கிறோம். வெட்டவெளி என்பது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானத்தில் சொன்னோம்னா அதை ஸ்பேஸ் இஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அதற்கு தனித்துவம் வாய்ந்தது வெட்டவெளி என்று சொல்வார்கள். அதை மகிழ்ச்சி அற்புதமாக சொல்கின்றார். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வழிது பிரபஞ்சத்தில் பார். இதே கருத்தை மகிழ்ச்சி வேற ஒருத்தர் கேட்கும்போது தாங்கும் பொருள் வழிதான் மிதக்கும் பொருள் வழிதான் ஒரு கேள்வி கேட்டுட்டு பிரபஞ்சத்தில் தாங்கக்கூடிய பொருளாக தான் அந்த வெட்டவெளி இருக்குது. அதில் நம்ம பிரபஞ்ச தூளமாக தெரியக்கூடிய பிரபஞ்சம் எல்லாமே மிதக்கக்கூடிய பொருளாக இருக்குது. அதனால வெட்டவெளி தான் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது, என்றும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவாங்க. அந்த வெட்டவெளியை பற்றி நம்ம ஏன் இங்கே பேசுகிறோம்னு சொன்னால், அந்த வெட்டவெளியில தான் நாம் காண்கின்ற பிரபஞ்சம், தோன்றுகின்ற பிரபஞ்சம், இனிமேல் தோன்ற இருக்கின்ற பிரபஞ்சம் எல்லாம் இருக்கின்றன. அது ஒப்பற்ற இறைவெளியாக சுத்த வெளியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொண்டால் நமது அறிவு கூர்மைப்படும். இந்த மரண பயமெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதற்காகத்தான் அதை பற்றி நாம் இப்போது பேசினோம். அடுத்தபடியாக மனித பிறப்பை பற்றி இப்போது பேச இருக்கின்றோம். அடுத்த ஸ்லைடுங்கய்யா. பிறப்பு இப்போதான் நம்ம பிறக்க ஆரம்பிக்கிறோங்க. இது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு, பிரசவ வேதனை. இப்போதான் வந்துடுச்சு ஸ்லைட்ஸ், இனி ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அதனால பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஞானக்குரல், அவ்வையோட ஞானக்குரல் 2வது குரல் சொல்லுதுங்க. இந்த இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது பரமாய சக்தியுள். போன தடவை பேசும்போது பரம் பறை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் பேசணும். பரம்ங்கிறது சிவம், பறைங்கிறது ஆற்றல். இந்த பரமும் பறையும் சேர்ந்திருக்கக்கூடியது ஒன்றுபட்ட யூனிஃபைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி சக்தி, இருப்பு சக்தி. அதுதான் பின்னாடி பரமாய சக்தியாக மாறுதுங்க. அதில் இறைவன், இறைவி அல்லது சிவன் சக்தி அல்லது இயக்க இருப்பு சக்தி இருக்கு.
அதுக்குள்ள இருந்து தான் என்ன வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. பஞ்சமாபூதம். பஞ்சமாபூதம் நிலம், நீர், தீ, காற்று, வெளி 5 பூதங்களும் அந்த சக்தியிலிருந்து தான் வருதாம். சக்திங்கிறது ஆற்றல். ஆற்றல் தான் பொருளா மாறுதுங்க. அதனால E=mc²ங்கிற சமன்பாடும் ஈங்கிற ஆற்றல் தான் மாஸ் எம்ங்கிற மாசை உருவாக்குது. அதனால தான் பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம். இந்த பஞ்சமா பூதத்துல தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொன்னா அதோட காம்பினேஷன் ஆஃப் தி 5 இந்த பூதாஸ், அதான் நிலம், நீர், தீ, காற்று, வெளி, அதோட காம்பினேஷன் வேறு வேறா சேரும்போது தான் மனித பிறப்பு உருவாக்குது. இதை மகர்ஷி அற்புதமாக சொல்லுவாங்க. அதுதான் நிலை வெளியாக இருந்த வெட்டவெளி தன்னெழுக்க சூழ்ந்தெழுத்த ஆற்றலால் துகளாகி, துகள் வந்து அணுவாகி, அணு மூலக்கூறாகி, மூலக்கூறு வந்து பிரபஞ்சமாகி, அதில் சுற்றோட்டம் உயிரோட்டம்ங்கிறது ஒரு சீர்மைப்படுகின்ற பொழுது நமக்கு பிறப்பு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரற்ற பொருள், உயிர் உள்ள பொருள், ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா, உயிரற்ற பொருளில் வந்து என்ன இருக்காதுங்க, இயக்க ஒழுங்கு இருக்காதுங்க. ஆனால் சூரியனில் இருக்கான்னு சொன்னால், சூரியன் அது வந்து உங்களுக்கு சடப்பொருள் தான். ஆனால் மனிதனில் அந்த ஜீவகாந்தம் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தில் வந்து எங்கே தொடங்குதோ அந்த இடத்துல வந்து முடியணும். ஆரம்பம் துவங்கும் ஒருங்காக இருக்கும்போது போயிட்டுருக்கு, ஃபுல்லாக வரல, பார்த்துக்கிறேன். அதனால பரமாய சக்திகள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்புங்கிறாங்க. நம்ம பிறப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றியே ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு குரலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே, புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த மனித பிறப்பை பற்றி எல்லாமே தெளிவாக வந்துருங்க. அடுத்த ஸ்லைடுங்க. இப்போ பிறப்பு இறப்பும் வந்துடுதுங்க கூட. பிறப்பு இறப்பு எப்போ பிறப்புன்னு வந்துச்சோ அப்போ இறப்பு வந்துடுதுங்க. அது அற்புதமாக ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லி 339வது குறள்ல திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறோம், ஒவ்வொரு நாளும் காலையில் முழிக்கிறோம். உறங்குவது போலும் சாக்காடு, இதை வந்து நீடித்த ஒரு மீளாத உறக்கத்தில் போகும்போது தான் அது வந்து மரணம் அப்படின்னு சொல்றாங்க. வழிநோய் மரணம்னு சொல்லும்போது சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து அந்த உச்சநிலைக்கு போகிறதில்லை. நம்ம அந்த உச்சநிலை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னையே நம்ம வந்து அந்த இயக்கம் நின்று கொண்டு இருக்கிறது. அதை தாண்டுகின்ற பொழுது உயிர் உடம்பை விட்டு நீங்கிவிடும். எனவே நீங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பிறப்பு பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். எப்படி பிறப்பு உண்டாகுது அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இறப்பு எப்படி வருதுன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். உடம்பை விட்டு உயிர் நீங்குது. ஏன் நீங்குது, எப்போ நீங்குது, எதனால நீங்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். அதனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற வாழ்க்கையில் ஒரு நாளும் உறங்குகின்ற அந்த நிலை, விழிப்பு பெறுகின்ற அந்த நிலை, இந்த 2 நிலைகளுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. இங்கே அதை தான் அழகாக சொல்லியிருக்கோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. இதில் தமிழோட சிறப்பு, உலக மொழிகள்லேயே தமிழில் ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்கிறதுக்கு காரணம், அந்த பிறப்பு இறப்புங்கிற 2 சொல்ல வச்சே நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம பிறப்பு இறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களே, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 நமக்கு தெரியும். அதில் இ அப்படிங்கிற உயிரெழுத்து இப் அப்படிங்கிற மெய்யெழுத்தோட இணையுது. 2 சேரும்போது இப் ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லி பிறப்பு உருவாகுதுங்க. இங்கே பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய உடம்பு கழிஞ்சிருது, ஈ மட்டும் நிற்கிது, அதுதான் இறப்பு. அப்போ வந்து உயிரும் மெய்யும் சேர்கின்ற பொழுது உயிர்மெய் எழுத்து உருவாவது போல உடம்பும் உயிரும் சேர்கின்ற பொழுது நமக்கு பிறப்பு உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உடம்பை விட்டு உயிர் நீங்கி அந்த நீங்கிய உயிர் நிலையாக இருக்கிறது, அதுதான் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இறப்புன்னு சொல்கிறோம். அந்த உயிரெழுத்து என்றும் நின்று நிலை பெறக்கூடியது அப்படின்னு சொன்னால், மகரிஷி சொல்லக்கூடிய ஆன்மா அதோட படற்கை நிலை, அது உயிர், அதோட ஓட்டம்தான் உணர்வு அப்படிங்கிற சித்தாந்தத்தில் பார்க்கும்போது
ஆன்மா நிலையானது, ஆன்மா அழிவற்றது. அதை தான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஆற்றலோட மாற்றம் தான் பொருள், பொருளோட மாற்றம் ஆற்றல். ஸோ ஆற்றல் பொருள் ரெண்டுக்கு இடையில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் பிறப்பு இறப்பு தோண்டி தோண்டி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடியது. இந்த இடைப்பட்டது தான் நமக்கு வாழ்க்கைங்க. அடுத்ததுங்க. ஆ இப்போ நம்ம திருமூலரோட திருமந்திரத்தை எடுத்துக்குவோம், நம்ம மகிழ்ச்சியோட சித்தாந்தத்தோட ஒப்பிட்டு பார்ப்பதற்காக. அப்போ இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது எங்க நிர்ணயிக்கப்படுகிறது? ஒரு பொருள் உற்பத்தி ஆகின்ற பொழுதே அந்த பொருளோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழல், நீங்கள் பயன்படுத்துகின்ற பொருள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பொருளோட லைஃப் சைக்கிள்ங்கிற ஆயுளை உருவாக்குது. அது மாதிரி தான் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோறு உடலாகி உலகில் வந்தேன் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த சம்பவம் சமயத்திலேயே வந்து மனுஷனோட வாழ்க்கை, அந்த பிறக்கின்ற குழந்தையோட வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன அந்த உயிராற்றல் பாய்ந்த பின்பாக, அதாவது ஆண் பெண் உறவு, அந்த இதில் தானே நம்ம குழந்தை உருவாகக்கூடியது. அதில் வந்து அந்த விந்து பாய்ந்தோடிய பின் 5 நாளிகை வந்து மூச்சு நீளம் இருந்துச்சுன்னு சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தையோட ஆயுள் 100 இருக்குங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி 4 நாளிகை அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆயுள் 80 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் அந்த மூச்சு, நாம் பெறுகின்ற மூச்சு அந்த சமயத்தில், அந்த சம்பவத்தின் சமயத்தில் நிகழ்கின்ற மூச்சை பொறுத்து அந்த பிறக்கின்ற குழந்தையோட ஆயுள் இருக்கிறது. அந்த மூச்சுங்கிறது இயல்பாக நடக்கிற மூச்சு. அது மட்டும் அல்ல, அந்த உடலில் இருக்கக்கூடிய உடல் திணிவு ஆற்றல், அந்த எல்லாம் சேர்த்து தான் அந்த இயல்பான மூச்சை முடிவு பண்ணுது. அந்த மூச்சோட நீளத்தை பொறுத்து உங்களோட ஆயுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிற விஷயம். இந்த திருமூலரோட திருமந்திரத்தை நாம் ஏன் இவ்வளவு பாராட்டி பேசுகிறோம்னு சொன்னால், அந்த கடவுள் வாழ்த்து முதல் பாடல்லையே அழகா சொல்லிடுறாரு திருமூலர். என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தானுணர்ந் தானறின் தெட்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது 8ல் முடிக்கிறார். 1ல் தொடங்கி 8ல் முடிக்கிறார். 1 அப்படிங்கிறது இறைவனும் இறைவியும் 2 நிலைகள் அல்லாது இந்த உலகத்திற்கு மூல கருவாக இருக்கின்ற சமயம். அதைத்தான் வந்து சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை புள்ளியில் இந்த பிரபஞ்ச ஒடுக்கத்துக்கான உயிர், அந்த ஞானம், ஆற்றல் எல்லாம் தெளிவு பற்று இந்த ஒரே புள்ளியில் இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் ஒன்றாக இருந்தது. அது ஏகான்மவாதம் அல்லது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சித்தாந்தத்தில் அத்வைதம். அதுதான் அந்த அத்வைதம். அது வந்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொன்ன சக்தி சிவம் 2 சேருது, இயக்க இருப்பு ஆற்றல் வந்துருச்சுங்க 2. நின்றனன் மூன்றினுள், நின்றனன் மூன்றினுள் அப்படிங்கிறப்போ படைக்கக்கூடிய ஆற்றல் அல்லது சக்தி, காக்கக்கூடிய ஆற்றல் அல்லது சக்தி, அழிக்கக்கூடிய ஆற்றல் அல்லது சக்தி, 3 பிரிவா அந்த ஆற்றல் பிரியுது அப்படிங்கிறாங்க. நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு சொன்னா இருப்பா இருந்த ஆற்றல் இயக்கமாகி 2 நிலையை பெற்றுட்டு 3வது நிலையில பிறப்பு தரக்கூடிய அந்த பிரம்ம காக்கக்கூடிய சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரன் பேர் வச்சிருக்கோங்களோ அது மாதிரி அந்த ஆற்றலுக்கு சித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவா, படைத்தல் காத்தல் அழித்தல். அது வந்து நின்றனன் மூன்றினுள். அடுத்தது 4 உணர்ந்தான் அப்படின்னா 4 நிலைகள்ல வந்து இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துறான்? உலகாய் இருக்கிறான் இறைவன், உலகுக்கு உயிராய் இருக்கிறான்,
உலகத்தை தாங்குகின்ற வெளியாய் இருக்கிறான், உலகத்திற்கு அப்பாலும் இருக்கிறான். அதான் 4 உணர்ந்தனன். 5 வென்றனன். 5ங்கிறது 5 புலன்கள். அதை இறைவன் வென்றனன் அப்படின்னு சொன்ன மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். மனம்தான் இந்த 5 புலன்கள்ல வரக்கூடிய மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற 5 புலன்கள்ல வரக்கூடிய ஆற்றல் அனுபவத்தை எடுத்துக்கிட்டு உள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை செய்யுது அது மனம். ஆனா இந்த இறை ஆற்றலுக்கு மனம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறதுனால மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்துல மாணிக்கவாசர் சொல்றார். அப்போ அதை வென்றனன். 6 விரிந்தனர். முதல் பாட்டிலேயே நம்ம சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி ஆகியனை, இந்த 6 சக்கராசலி படைப்புக்கு வந்துட்டார். மனித படைப்புக்கு இறைவன் வந்துட்டார். அதுக்குள்ள விரிந்தனன் அந்த ஆற்றல் நிலைகள்ல நின்று இயங்கக்கூடிய சக்தியா இறைவன் இருக்கிறான். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி. 7 உம்பர் சென்றனன் அப்படின்னு சொன்னா துவாதசாங்க பெருவெளி. அங்க இறைவன் மேலு எழும்பி வருகிறான். அதுக்கப்புறம் தான் அறிந்து தான் உணர்ந்து 8 அப்படிங்கிறது 8வது நிலை, இறைவனோட 8வது நிலை. 8வது நிலை என்னன்னு சொன்னா அதைத்தான் நம்ம விஸ்வரூப தரிசனம் அல்லது சக்திகலம் சிவகலம் சொல்லிட்டு மேலே எடுத்துட்டு போறோம். அதுல சூரியன், சந்திரன், பேரியக்க மண்டலம், அதை தாண்டி சக்தி, அதுக்கப்புறம் சிவகலம் சொல்றோம் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம 8வது நிலையா சொல்றோம். 6 நிலையில் உடம்புக்குள்ள, 7வது நிலை உடம்புக்கு வெளியில, 8வது நிலை பிரபஞ்ச கலமா இருக்கு. இதெல்லாம் விரிந்தனன் அட்டமூர்த்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது 6 சக்கரங்கள், 7வது ஆன்மா, 6 சக்கரங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா. அதாவது பஞ்சபூதங்கள் சொல்லும் இல்லைங்களா? நிலம், நீர், தீ, காற்று, வெளி, அந்த 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், அப்புறம் நம்ம இயமானன்னு சொல்லக்கூடிய ஆன்மா, உயிர். இந்த 8வும் இறைவனோட வேறுபட்ட நிலைகள் அப்படிங்கிறத தான் முதல் பாடலையே சொல்லியிருக்காங்க. எனவே மனித தத்துவத்துக்கான, வாழ்க்கை தத்துவத்துக்கான அனைத்தையும் திருமந்திரம் தனது முதல் பாடலிலேயே அற்புதமாக அறிவித்து விடுகிறது. அதைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு திருமந்திரம், திருமூலர் யாத்து தந்த திருமந்திரத்தை நாம் பாராட்டுகின்றோம், கொண்டாடுகின்றோம். அதில் தான் இந்த ஆயுள் காலத்தை பற்றி அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. இதுதான் மனிதனோட வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில என்னென்ன நிலைகள்ல மனுஷன் இருக்கான்னு பாருங்களேன். அதையும் அழகா பிரித்து சொல்லியிருக்காங்க. நனவு, நனவுங்கிறது வெளியுலக தொடர்பு. அதுதான் அந்த நிலம், நீர், தீ, காற்று, வெளி என்ற பஞ்சபூதங்களை மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற 5 புலன்களை வச்சு அறிந்து கொள்கின்ற நிலை, அதுதான் நனவு நிலை, யதார்த்த நிலை, விழிப்பு நிலை. அந்த நிலையில நம்ம வெளி உலகத்தை உணர்றோம். அது நனவு நிலைங்கிறான். அடுத்தது கனவு நிலை. கனவு நிலைங்கிறது தூக்கத்துல வரக்கூடியது. இதை கூட இவர் அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம முன்னாள் நம்ம இவருங்க, நம்ம மூத்த குடிமகன் அப்துல் கலாம் ஐயா, உறங்காமல் செய்வது கனவும் பார். அது இல்லை, அதுதான். ஆனா அந்த கனவு என்னன்னா தூக்கத்தில் உருவாக்கப்படும் கற்பனை நிலை, எல்லாருக்குமே வரும். மகரிஷி இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றார்? ஜீவகாந்த கசிவு அப்படிங்கிறார். அது கனவுங்கிற ஒரு நிலை. கனவு இல்லை, நனவு இல்லை. 3வது நிலையில உறக்க நிலை. இது செயலற்ற தன்மை. உடம்பு அப்படியே ஜட மாதிரி, ஜட பொருளா இருக்கும். உள்ள உயிர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும், அதோட பணிகளை செஞ்சிட்டு இருக்கும். உடம்புல முக்கியமான கருவிகளான பிராணன் போயிட்டு இருக்கும், இதயம் இருக்கும், மற்ற அமைப்பு ஓட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆழ்ந்த உறக்கம் மனிதனுக்கு இருக்கும். அதை தாண்டிய நிலை தான் பேருறக்கம். கடைசியாக உயிர் படங்கள்னு சொல்றாங்க சித்தாந்தத்தில். கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது மரணத்தோட விழிப்பு நிலை. இதை நிர்விகல்ப சமாதின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா எப்படி உயிரை கபாலத்து வழியா மேல கொண்டு போற அந்த தவம், அந்த
நிலை, அந்த பயிற்சி, அதுக்கு பேர் நிர்விகல்ப சமாதி, கூடு விட்டு கூடு பாய்கின்ற வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தன்னோட உடம்ப ஒரு இடத்துல வச்சுட்டு உயிரை மட்டும் எடுத்து மூலங்கிற இடையனோட உடம்புல திருமூலர் வந்து உயிரை சேர்த்தாருன்னு சொல்லி வரலாறு இருக்கு, நமக்கு கதையில சொல்றோம், பாரம்பரியமா வந்துட்டு இருக்கக்கூடிய. ஸோ இந்த 5 நிலைகள் இருக்கு. இந்த 5 நிலைகளை பெறுகின்ற மனிதனுக்கு பஞ்சபூதங்களோட கூட்டுவால உருவான உடம்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மனித வாழ்க்கை. அழகு, அற்புதம்ங்க. வாழ்க்கை வளமுடன். அடுத்து சொல்லுங்க. இதுதான் இந்த நினைவு. இந்த 5 நிலைகளில் தான் நம்ம வந்து உலக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க. அப்போ உயிர் அப்படின்னு சொன்னோமே, உயிர் படங்கள்ல அந்த உயிர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கோவின் முடி, மாட்டோட முடியை எடுத்து அதை 100 கூறாக்கி, அதோட ஒரு கூரை எடுத்து அதை 1000 கூறா நம்ம வந்து செஞ்சோம்னா அதோட ஒரு கூறு என்னவோ அந்த அளவு தான் உயிரின் வடிவம்னு அழகா சொல்லியிருக்காரு திருமந்திரத்தில். உயிருக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நுட்பமான ஒரு ஆற்றல் நிலை அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும், நமக்கெல்லாம் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நுண்மையான ஒரு 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 நிலையில் அது அறியக்கூடிய அளவில் இல்லை. அதனால தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அப்படின்னா எழுத்துக்கள், அனைத்து எழுத்துக்களும் அப்படிங்கிற அந்த உயிரெழுத்தை அடிப்படையாக வச்சு உருவாகிறது போல இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான பிரதான ஆற்றல் இருக்கிறது, அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். நம்மளும் இந்த தூள பொருளாக தெரியக்கூடிய உடம்பை பார்க்குறோம். உடம்பை இயக்கக்கூடிய உயிரை யாரும் பார்த்ததில்லை. எவ்வளவு நுண்மையானது. ஆனால் அந்த உயிர் ஒன்று இல்லை என்றால் உடம்பு இயக்கம் இல்லை. அது எப்படி பிரிகிறது? அந்த பிரிந்தபின் மரணம் ஏற்படுகிறது. உடல் இயக்கமற்ற தன்மையை பெறுகிறது. அந்த உடம்பிலிருந்து உயிர் கழிகிறது. அதைத்தான் மரணம்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததுங்க, இதில் எப்படி வந்து இந்த ஓம் அப்படிங்கிறதுல ஆ உ இ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்களும் அகரமாகிய நாதமும் உகாரமாகிய விந்துவும் ரெண்டுமே சேருதுங்க. அகரம் உகரம் ரெண்டு சேர்ந்து மகரமுங்கிற மாயை சேர்ந்து தான் இந்த உடல் உண்டாகிறது. இதை திருமந்திரம் தெளிவாக சொல்லுது. அதனால திருமந்திரத்தில் திருமூலர் வந்து ரொம்ப அலட்டிக்கவே இல்லை. நான் வந்து பிண்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன், நம்ம உடம்பை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து அண்டத்தோட ரகசியங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் தரக்கூடிய அறிவு, தத்துவங்கள், நுட்பங்கள் எல்லாம் மனித உடல் பற்றி அதிகம் பேச இருக்கிறேன்னு சொல்லி திருமந்திரத்தில் சொல்கிறார். அவர் தான் சொல்கிறார், இந்த அகர உகர மகர 3 சேர்ந்து அதில் நாதம் பிந்துன்னு சொல்லுவாங்க, கூட மாயைங்கிற பொருள் எடுத்துட்டு தான் இது உருவாகுது. அதனால இந்த பிண்டமாகிய அறியாமை பொருந்திய புலன்கள் அப்படிங்கிறாங்க. ஆன்மா உள்ள உட்கார்ந்து கண்ணு பார்க்கல, கண்ணு பார்க்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. கண்ணின் வழியாக ஆன்மா காண்கிறது, காதின் வழியாக ஆன்மா கேட்கிறது, மூக்கின் வழியாக ஆன்மா உணர்கிறது. வெறும் மூக்கை வச்சுட்டு நம்ம உணர்வை மனத்தை பார்க்க முடியாது. உள்ளிருந்து ஆன்மா அதை இயக்குகிறது, அதோட அனுபவத்தை பெறுகிறது. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிறதெல்லாம் எப்படி வந்து ஒரு பொய்ப்பொருளாகிய உடம்பா நம்ம பார்க்குறோங்களோ அதே மாதிரி தான் அது வந்து அதுக்குள்ளேயே தோன்றி அதுக்குள்ளேயே பிண்டத்துக்குள்ளேயே ஒடுங்கி விடுகிறது. ஆனால் ஆன்மா மட்டும் இறப்புக்கு பின்பாக இந்த அண்டத்தில் இணைந்து விடுகிறது. இங்கே பாருங்களேன், இதுலேயே கூட இந்த ஆன்மா வந்து மண்டை வழியாக கபாலத்து வழியாக எப்படி பிரியுதுன்னா கவனிக்கணும். இப்போ கிராவிட்டி தத்துவத்தை மகரிஷி சொல்லுவார், துல்லிய சமதள சீர்மை அப்படிம்பார். அதாவது பூமியோட சுழற்சி வேகத்தில் அதோட கனம் டென்சிட்டி உருவாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி
பொருட்கள் போய் அங்கங்கே செட்டில் ஆகிடுதுங்கிறார். அது மாதிரி தான் நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியது கால், அது மண். வயிற்று பகுதி அது நீர். அது வயிற்றுக்கு கீழே நீர், வயிற்றுல நெருப்பு, மார்புல காற்று, தலையில விண். இந்த அஞ்சும் தான் கிராவிட்டி. இப்போ கனப்பொருள் என்ன? மண்ணு கீழே இருக்கு, அதுக்கு மேலே நீர் இருக்கு, அதுக்கு மேலே நெருப்பு இருக்கு, அதுக்கு மேலே காற்று இருக்கு, அதுக்கு மேலே விண். விண் வந்து உச்சியில் இருக்கு. அங்கிருந்து தான் அது இந்த அண்டத்தோட இணைகிறது. அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து தலைவலி வந்துருச்சுன்னு சொன்னால் தலை ஏன்னு தெரியல, விண்ணு விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது நம்ம வந்து தெரிஞ்சு சொல்கிறோம்னா தெரியாமல் சொல்லலாமலோ. ஆனால் விண் அப்படிங்கிற துகள் அதோட எடை குறைவாக இருக்கிறது. எனவே அது உச்சியில் இருக்கிறது. அங்கிருந்து தான் உயிராற்றல் மேலே எழும்புகிறது. பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதாந்தத்து அமர்ந்திடும் தானேன் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. எப்படி பஞ்சபூதங்களோட கூட்டாகிய உடம்பு பஞ்சேந்திரியங்களை வச்சுட்டு உலக அனுபவங்களை பெற்று அந்த உயிர் பிரிந்ததுக்கு பின்பாக பஞ்சபூத கூட்டம். இதை இந்த பாட்டில் காலையில் அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப உடல் உயிரை விட்ட பின்னர் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புக்கான பாடலை எடுத்து அழகா பாடலை சொல்லி அதுக்கு விரிவான அர்த்தத்தையும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே அர்த்தத்தை தான் இந்த பாடல்னு சொல்லுதுங்க. மரணத்துக்கு பின்பாக உடல் எவ்வாறு கூட்டாக உருவாகியதோ அந்த கூட்டு பிரிந்து தனித்தனியாக அது பஞ்சபூதங்களோட கலந்து விடுகிறது. ஆனால் ஆன்மா என்பது அண்டத்தோடு கலந்து விடுகிறது. ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை அண்டமும் பிண்டமும்ங்கிற தலைப்பில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க ஆன்மா. ஆன்மா அப்போ நம்ம என்ன சொன்னோம்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடபட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் உள்ளே ஒரு பொருள் கண்டேன். எல்லாம் திருமந்திரத்தை தான் சொல்றார். அப்போ உடம்பை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிற வரைக்கும் தான் இந்த மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லா ஓட்டங்களும் சரியா இருந்து உடம்புல வலி வராம நோய் வராம அழகா எப்படி ஒரு கோழி வந்து முட்டையை பாதுகாக்குதோ அது போல நம்ம உடம்ப பாதுகாக்கணும். உடம்புல அங்கங்க சிரமங்கள் ஏற்பட்டு அல்லது ஒரு காயம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அது வழியா ஜீவகாந்தம் விரயமாகும் அப்படிங்கிறார் மகரிஷி. எனவே ஒரு எப்படி முட்டையை கோழி பாதுகாக்குதோ, கீழே விழுந்தா முட்டை எப்படி நொறுங்கிடுமோ அது மாதிரி இந்த உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஜீவகாந்த கசிவு ஏற்படும். ஜீவகாந்தம் என்பதே உயிர் ஓட்டத்தால் வருவது. உயிர் என்பது ஆன்மாவின் விரிவு நிலை அல்லது படர்க்கை நிலை. எனவே ஆன்மாவோட ஆற்றல் தான் விரையப்படுகிறது உடல்ல. அதனால உடலை இழுக்கென்றிருந்தேன். எல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பு பாதுகாக்கணும். உடம்பு எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம்ல, உடலுக்கு உயிருக்கும் இணக்கம் இருக்கின்ற வரை ஆயுட்காலம் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஆன்மா வந்து ப்ரூவ் பண்றாரு. யாரு? சிவஞான போதத்துல மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த சிவஞானத்துக்கு போதம் தான் சைவ சித்தாந்தத்தோட முக்கியமான நூலாக எடுத்து சொல்லப்படுகிறது. அதை ஒட்டி வழிநூல்கள் பல வந்திருக்கிற சிவபிரகாசம் நிறைய வினாமென்பா போன்ற நூல்களாக வந்திருக்கு. அதெல்லாம் தொகுத்து மெய்கண்ட சாத்திரம்னு சொல்லி ஒரு 14 நூல்களோட தொகுப்பாக இருக்கு. அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சிவ ஞான போதம் அப்படின்னா சிவன் பற்றிய அறிவு. போதம்னா அறிவுன்னு அர்த்தம். சிவஞானத்தை தருகின்ற அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிவஞான போதத்திலே உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவனில் ஆன்மா அப்படின்னு ஒரு நூற்பாங்க. மொத்தமே 12 சூத்திரங்கள், 40 வரிகள் தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் அத்தையும் அற்புதமாக எழுதி சொல்லியிருக்கார். அப்படின்னா இப்போ நான் இப்போ கனெக்ஷனில் உங்களோட தொடர்பில் இருக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி தொடர்பில் இல்லை. அப்போ வந்து நான்
கொஞ்சம் முன்னாடி தொடர்புல இல்லைன்னு சொன்னா நான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால ஆன்மா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை. எந்த பொருள் இல்லைன்னு இப்ப சொல்றோமோ அது முன்னாடி இருந்துச்சுன்னு அர்த்தம். அதனால உளது இளது என்றலின் எனது உடல் என்றலின் உடல் அப்படிங்கிறது எனது உடல். அப்ப அந்த எனதுங்கிறது எது சொல்லுது அப்படின்னு சொன்னா ஆன்மா குறிப்பிடுகிறது. அதுதான் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் அப்படின்னு சொன்னா தவத்துல நீங்க 5 புலன்களையும் மெய்வாய் கண்மூக்கு செவி வழியாக செல்கின்ற அந்த ஆற்றலையெல்லாம் ஒருங்கிணைத்து தவ நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த டெல்டா நிலையில 1 2 3 ஃப்ரீக்வன்சியில் இருக்கின்ற பொழுது புலன்களை மறந்தாலும் உயிர் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் கண்படில் அது மட்டும் இல்லாமல் நித்திரையில நீங்க இருக்கும்போது இந்த உயிர் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஆன்மா. அதற்கென்று ஒரு பெரிய செய்தி என்னவென்றால் அது உணர்தலின். இப்ப கண்ணுக்கு கண்ணா உணராது. ஆன்மா உள்ளிருந்து அது கண் வழியா பார்க்கின்ற பொழுது அது வருகிறது. எனவே ஆன்மா தன்னாலையும் அதை உணர முடியாது. அந்த மெய்வாய் கண்மூக்குங்கிற கருவிகளை வச்சுதான் அது உணர முடியும். அதனால அந்த கருவிகள் உணர்த்த ஆன்மா உணர்கிறது. உணர்தலின் மாயை முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அகர உகர மகரம். அகரம்ங்கிறது மாயை, அகர உகரங்கிறது அதான் அந்த சுக்கிலம் சுரோனிதம் சொல்றோம் இல்லையா? அந்த 2 விஷயம் ஆண் பெண். அந்த அது மாயையிலிருந்து எடுத்துட்டு உடம்ப உருவாக்குது. அதனால மாயா இயந்திர தனுவினில் இயந்திரமாய் இயங்கக்கூடிய தனுனா உடம்புங்க. அதுக்குள்ள ஆன்மா இருக்கிறது என்பதை 6 காரணங்கள் காட்டி ஆன்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமூலர் தன்னோட நூலில் நிரூபிக்கிறாருங்க. அடுத்ததுங்க, இப்போ அந்த ஆன்மாவை நீங்க தரிசனப்படுத்தணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாடல் சொல்லியிருக்கார். போதானன் தன்னை உண்ணி பூதாதி பேதமும் ஓதுங்கருவி 96 ஓராறு பேதமும் நாதாந்த பெற்றியிற் கைவிட்டு வேதஞ்சொல் தும்பதம் ஆகும் தன் மெய்மையே அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தியின் மகிழ்ச்சி சொல்றார். அற்புதமான சிந்தனை மகிழ்ச்சியோடது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமையான இறை ஞானம்ங்கிறது எங்க இருக்குன்னா அவனும் நானும் வேறல்ல, அவனோட கூறு தான், இறையோட அம்சம்தான், இறைவனே தான் அப்படின்னு நீங்க நினைக்கின்ற பொழுது அந்த ஆன்ம தரிசனம் அவனோட நம்மளை வச்சு பார்க்கும்போது ஆன்ம தரிசனம் வருவது போல. இந்த பாடலுக்கு அடுத்த ஸ்லைட் போங்க. பொருள் பாருங்களேன், ரொம்ப அற்புதமான பொருளுங்க. தத்துவ சம்பந்தமுடையது தாத்வீகம். 96 தத்துவங்கள்ல 36 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள். அதுல ஒரு 5 + 7 + 24 36 தத்துவம். அதுக்கப்புறம் ஒரு 60 சொல்லுவாங்க. இந்த 60ங்கிறது இந்த பஞ்சபூதங்களோட கூறுகளும் சில தத்துவங்களும் தான் தாத்வீகங்கள் சொல்றாங்க. பின்ன நீங்க சித்தாந்தத்தில் தெரிஞ்சுக்கலாம். பிறவியின் கூறு எலும்பு முதலிய 5, அப்புவின் கூறு நீர் அதோட 5, அக்னியின் கூறு 5, வாயுவின் கூறு 10ங்க. அதுல இந்த உடம்பை இயக்கிறது அபானன், அதாவது பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், நாகன், கிருகரன், தேவதத்தன் சொல்லுவாங்க. இந்த வாயுக்கள் தான் உடம்ப எப்படி ஒரு ஜேசிபி இயந்திரத்தை டீசல்ல வேலை பார்த்தாலும் அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய காற்று அதை வச்சு தான் நம்ம இயக்கிறோம். அது மாதிரி தான் உடல்ல உயிர் இருப்பதற்கும் உயிர் பிரிவதற்கும் எல்லாத்துக்குமே கடைசியாக தனஞ்சயங்கிற காற்று தான் அது உடம்பை வீங்க வச்சு வெடிக்க வைக்குதுங்கிறாங்க. அதனால 10 தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க. அது தவிர ஆகாயத்தின் கூறு அது இருக்குங்க 5. கண்மேந்திரியம் தொழில் செய்யக்கூடியதுங்க, அதில் ஒரு 5ங்க. ஞானேந்திரியத்தோட 5ங்க. அப்புறம் குணம் 3, தாமச குணம், சாத்விக குணம், அப்புறம் ராட்சச குணம் சொல்லுங்க இல்லைங்களா, அதில் ஒரு 3ங்க. எல்லாம் சேர்ந்த 60 சேர்ந்து தத்துவங்கள் தாத்வீகங்கள்னு சொல்கிறோம். ஸோ இந்த
அறுபத்தி 36 + 60 96 தத்துவங்களையும் உணர்ந்துட்டா சுவையெழு ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு திருக்குறள் சொல்லியிருக்கா இல்லைங்களா? சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து. இது என்ன சொல்றாங்க? பஞ்சத்தன் மாத்திரைகள் சொல்றாங்க. பஞ்சத்தன் மாத்திரைங்கிறது நுட்ப ஆற்றல்னு சொல்றாங்க சித்தாந்தத்துல. நுட்ப ஆற்றல், அந்த ஆற்றல் தான் அதுக்கான பொருளை உருவாக்குதுங்கிறாங்க. இப்போ நீரோட தன்மை சுவை, மண்ணோட தன்மை மனம், நெருப்போட தன்மை வெம்மை அப்படின்னு சொல்றார். ஆனா அது அல்லங்க. நெருப்பு எது உருவாக்குதுன்னா வெம்மை தான் உருவாக்குது. அதே மாதிரி சுவை தான் நீரை உருவாக்குது. அதே மாதிரி மனம் தான் மண்ணை உருவாக்குதுங்கிறது சயின்ஸு, அது தத்துவம், அது சித்தாந்தம்ங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு எப்படி கட்டே உலகன்னு திருக்குறள் சொன்ன மாதிரி ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை நாம் அறிகின்ற போது அதுதான் தெய்வத்தோட ஒரு கூறு. அவன் நீ ஒன்றை அறியும் இடம், அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்ம தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க வளமுடன். அடுத்துங்க, இன்னும் ஒரு ஸ்லைடு கூட இருக்கும். சரி, 3 மண்டலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி, அதவே திருமந்திரத்தில் வேற மாதிரி சொல்றாங்க. எப்படி சொன்னோம்? கீழே காலுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே மண், இடுப்பில் நீர், மேலே நெருப்பு வயிற்றுல, அப்புறம் காற்று விண்ணுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே 3 மண்டலங்களாக பிரித்து அந்த 3ஐயும் 3 தெய்வங்களுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த 3லையுமே போயிட்டு வரக்கூடிய ஆற்றலாக சிவத்தையும் சக்தியும் சொல்கிறாங்க. அதான் தோன்றி என்னுள்ளே சுழன்றெழுகின்றதோர் 3 படி மண்டலத்து முதல்வனை, 3 படி மண்டலத்து முதல்வன், அதான் சிவன். ஏரென்றெய்தி இன்புற்றிருப்பதுவே இளங்கொடி அப்படிங்கிறது சக்தி. நான்றிளஞ்செய்யும் நலந்தரும் மாறை. அக்னி மண்டலம் முதல், மூலம் முதல், மூலாதாரம் முதல் நாபி வரை, தொப்புள் வரை. சூரிய மண்டலம் நாபி தொப்புள் முதல் கண்டம் கழுத்து வரை. சந்திர மண்டலம் என்பது புருவ கண்டம் முதல் புருவ மத்தி வரை. 3 மண்டலங்கள் இல்லைங்களா? இதுலேயும் சிவன் விளங்குகின்றான். சிவன் சூரிய மண்டலத்தில் பிரமனும், சந்திர மண்டலத்தில் விஷ்ணுவும், அக்னி மண்டலத்தில் உருத்திரனும். இந்த ஆற்றலோட திருநாமங்கள் தான். இப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி 3 பேரும் வீற்றிருப்பர். இளங்குடியாகிய குண்டலினி சக்தி மூலம் முதல் ஆக்னை வரையில் 6 ஆதாங்களையும் கடந்து மேற்சேர வேண்டும். அங்கு பிண்டமும் அண்டமும் சமம். இது திருமந்திரத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேறு வகையான ஒரு 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 பதிவுங்க. வாழ்க்கை. அப்போ இப்போ குரு தரிசனம் இதெல்லாம் நம்ம சுட்டி தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதும்பாங்க. அப்போ குருவை நம்ம இல்லாம இல்லைன்னா நமக்கு குருவருள் இன்றேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மகரிஷி நமக்கெல்லாம் குருவா இருக்காரு. வேதாத்திரிய சிந்தனை சொல்லியிருக்காரு. முழுமையான வாழ்க்கை கல்வி சொல்லியிருக்காரு. உடல் பயிற்சிகளை தந்து உடலை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு உயிராற்றலை பெருக்கக்கூடிய காயகல்பத்தை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் நம்மை உணரக்கூடிய தவநிலை அகத்தவத்தை கொடுக்கறாரு. சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய அகத்தாய்வுங்கிற அந்த 3 நிலைகள் 1 2 3 போட்டு பிரம்மஞானத்தை கொடுக்கறாரு. அந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு தந்து அருட்தந்தை அவர்கள் இந்த தத்துவங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம். எதில் பார்த்தோம்? நம்ம திருமந்திரத்திலிருந்து நிறைய செய்திகள் எடுத்து பார்த்தோம். இதெல்லாத்தையும் சுருக்கி நடைமுறைக்கு தக்கவாறு அனைவரும் எளிதாக பின்பற்றுகின்ற வகையிலே வேதாத்திரிய கல்வியை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவரை குருவாக நாம் ஏற்கின்றோம். அவரோட தரிசனம் எப்படி அப்படின்னு சொன்னா 3ஆ பிரிக்கிறாங்க. மனுஷனை சகலர், பிரளயாங்கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சகலர்னு சொன்னால் சாதாரணமாக சகலத்துக்கும் இப்போ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால்
இந்த கண்மம் இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை, 3 கர்மா இருக்கு இல்லைங்களா? அந்த 3 தொகுப்பும் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சகலர். அதுல ஒன்றை காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து பொருளாயா கலர். 2 காலி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த 3 மனித வேறுபாட்டையும் இறைவன் அவனுக்கு எப்படி தோன்றுகிறான்னு பாருங்களேன். இறைவன் விஞ்ஞான கலராகிய உயிர்களுக்கு அறிவுக்குள் அறிவாய் நின்று, அவனுக்கு அறிவு போதும், விஞ்ஞானம் போது, மெஞ்ஞானம் போது, அவனுக்கு அறிவுக்குள் அறிவாய் நின்றும் பொருளாதார கலராகிய உயிர்களுக்கு, அந்த வகையில் வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு அல்லது உயிர்களுக்கு உருவத் திருமேனி, அருவம், உருவம், அருவுருவம். முதல்ல பார்த்தது அருவம் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாது. அதே வந்து இப்போ இறைவன் இருக்கிறான், இப்போ ஆன்மா உள்ளதுன்னு இப்போ சிவஞான போதத்திலிருந்து ஒரு கருத்தை எடுத்து பேசணும், அதை சொன்னாவே புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் விஞ்ஞான கலர். அவங்களுக்கு அருவமாக இருந்தே இறைவன் காட்சி தருகிறான். பிரளய கலராகி அவங்களுக்கு 2 கண்மம் இருக்கு. ஆணவம், கண்மம். ஆணவம் போயிருக்கு, கண்மம், மாய 2 அவங்ககிட்ட இருக்கு. ஆணவம் மட்டும் போயிருக்கு. அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, உயிர்களுக்கு உருவத்திருமேனி கொண்டும் சகலராகிய உயிர்களுக்கு தங்கியிருக்கும் வடிவு போன்ற குருவின் குரு உருவம் கொண்டும். இறைவன் உருவமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது வந்து விஞ்ஞான கலருக்கு. இல்லை ஆற்றல் சொன்னாவே தெரிஞ்சுட்டா அவங்க வந்து விஞ்ஞான கலர். உருவமாக இருக்கான்னு சொன்னால் அவங்க வந்து இவங்க பொருளாயா கலர். அப்போ வந்து சகலர் அப்படிங்கிறவங்களுக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஆன்மாக்களுக்கு, வேதாத்திரையும் படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் நான், தெரிஞ்சிக்காதவங்களுக்கு ஒரு குருவை வச்சு தான் இறைவன் வந்து அந்த அறிவை தருகிறான், ஞானத்தை உணர்த்துகிறான். அதனால் எந்த இடத்திலும் குரு தேவை அப்படிங்கிறாங்க. இந்த குரு வந்து எப்படி மாதா பிதா குரு தெய்வத்தில் அம்மா அப்பாவை காட்டுறாங்க, அப்பா ஆசிரியரை காட்டுறாரு, ஆசிரியர் தெய்வத்தை காட்டுறாரு. அதுதான் மாதா பிதா குரு தெய்வங்கிற அந்த பரம்பரை. நமக்கு எந்த ஞானமெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. எனவே குரு தரிசனம் முக்கியம். குரு தரிசனம் பாரதி அழகா சொல்லுவான். அந்த பாட்டை பின்ன பார்ப்போம். வாழ்க வளமுடன். இப்பதான் நம்ம மரணம் வர்றோம். மரணத்துல வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உறங்குவது போலும் சாக்காடு பார்த்தோம், உறங்கி விழிப்பது போலும். அது ஒரு சம்பவம்ங்க. இப்போ பாருங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைகளா இருக்கிறாங்க, உறவுக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியலை. சொல்லாத வரைக்கும் அது வந்து மறைபொருளாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள அவங்க நினைக்கிறத கூட அடுத்தவங்க தெரிஞ்சுக்க முடியாத போது, முற்பிறவியில் இருந்தவங்க என்னவா இருந்தோம், அடுத்த பிறவியில் என்னவா இருக்கோம், ஆன்மா அழிவில்லாதது, இது எல்லாத்தையும் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியும். இதுல என்னன்னா, எப்படி வந்து வெளிச்சத்தை வெளிச்சத்தோட சேர்த்து வைக்கலாம், வெளிச்சத்தை வந்து இருட்டுக்குள்ள கொண்டு ஒளிச்சு வைக்க முடியாதுங்க. இது ஒரு பெரிய சித்தாந்த தத்துவம்ங்க. எப்போ போய் வெளிச்சத்தை இருட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறீங்களோ இருட்டு காணாம போயிடும், அது சேர்ந்தே இருக்காதுங்க. அஞ்ஞானம் அப்படியே விளங்கிடும். அறிவை கொண்டு போய் வெளிக்கு வச்சோம்னா அந்த இடத்துல அந்த விளக்கத்துல வெளிச்சத்துல வெளியில போயிடும் இருட்டு. அதனாலதான் எவ்வளவு இருட்டா இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்தி கொளுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெளியில் வெளி போய் விரவியவாறும், அலியில் அலி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். இந்த மனிதனோட இயல்பான ஒடுக்கம் எப்படி தோற்றம் இயல்பா இருந்துச்சோ அது போலதான் மரணம் என்பது இயல்பான ஒரு சம்பவம். அதை புரிந்து கொண்டவர்கள் தான் சிவசித்தர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வானும் நெருப்பும் நீரும் தம்முள் ஒன்றில் ஒன்று ஒடுங்குகிறது. இதை அறிந்தவர்கள் சித்தர்கள். ஆகாயத்திலிருந்து எல்லா பொருள்களும் உண்டாகின்றன. எல்லா பொருளும் எது ஆகாயத்துல, ஸ்பேஸ்ல இருந்து தான் உருவாகுது. ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆற்றல் திணிவு பெற்ற ஒரு பரப்பு. அதிலிருந்து எந்த பொருள் உண்டாகுது. அதனால அந்த ஆகாயத்திலேயே மரணம் சம்பவிக்கிறது. பொருள்கள் வந்து மறைகின்றன, முடியும் போது ஆகாயத்திலே முடிகின்றன. ஆகாயமே பெரிது,
ஆகாயமே முடிவான உறைவிடம் என சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது. எனவே ஆன்மா என்பது இந்த உயிர் பஞ்ச புலன்கள், ஐம்புலன்கள் கொண்ட உயிர் உடல் தான் வசிக்கின்ற காலம் வரை அதற்கு தகுதி இருக்க வேண்டும், வசிப்பதற்கான தகுதி இருக்க வேண்டும். தகுதி இழக்கின்ற பொழுது இயல்பாக உயிர் பிரிந்து விடுகிறது, மரணம் சம்பவிக்கிறது. எனவே மரணம் என்பது ஒரு செடியிலிருந்து மலர் வீழ்வதைப் போல அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு செடியிலிருந்து பூ விழுது, அந்த பூ மேல சிலந்தி கூடு கட்டுது. அந்த சிலந்தி கூட்டுக்கு மேல அதிகாலை பனித்துளி சிலந்தி கூட்டு மேல விழுந்திருக்கிறது. அந்த பூவில் தேனை எடுத்த வண்டு அடுத்த நாள் பார்க்கிறது, மலர் இறந்து விடுகிறது. அதன் மேல் வெள்ளையான ஆடை போர்த்தப்பட்டிருக்கிறது, பன்னீர் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பூவில் உயிர் மட்டும் இல்லை. அந்த உயிர் எங்கே சென்றது என்று தேடி அந்த வண்டு வானத்தை நோக்கி பறக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாவல் இந்த கருப்பொருளை வச்சு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி வீழ்ந்த மலர் அப்படிங்கிற வீணப்பூ அப்படிங்கிற மலையாள நாவல் அதில் வர கருத்து மாதிரி மலர் மண்ணோடு விழுந்து மண்ணாகி விடுகிறது. ஆன்மா அண்டத்தில் பறக்கின்ற தும்பியை போல அண்டத்தை அடைந்து விடுகிறது. அதுதான் மரணம். அது இயல்பாக நடக்கின்ற ஒன்று. ஆனால் எனவே மரணத்தை கண்டு அஞ்சுவதும் யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபேஸ் த புரூட்னு விவேகானந்தர் சொன்னார். அவர் காசியில் நடந்து போகிறாரு, எதிரில் குரங்குகள் இருக்கிறத பார்க்குறாரு. இவருக்கு ஒரு பயம் வந்த உடனே குரங்குகள்லாம் துரத்த ஆரம்பிக்குது. வேகமாக பயந்து ஓடுறாரு. குரங்குகள்லாம் பின்னாடி துரத்திட்டு போகுதுங்க. அப்போ எதிரில் வந்த ஒருவர் ஃபேஸ் தி புரூட், எதிர்த்து நில், துணிந்து நில்ங்கிறாரு. விவேகானந்தர் துணிந்து நிற்கிறாரு, குரங்குகள்லாம் ஓடிடுது. அந்த குரங்குங்கிற ஒரு பயம்தான் நமக்கு மரண பயம் மாதிரி, இந்த குரங்கு பயம் மாதிரி தான் மரண பயம் இருக்கு. அதை இப்போ எப்படி உறங்கு போலும் சாக்காடுங்கிற மாதிரி இயல்பாக எடுத்துட்டு அடுத்த நிலைக்கான பரிணாமம்னு வச்சுட்டோம்னா அதை பற்றி பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன சரணாகதி. எல்லாம் உன் செயல் என்றே உணர்ந்தேன், என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை. நீ இயக்குகின்றாய், நான் இயங்குகின்றேன். யூ ஆர் ஆபரேட்டர், ஐ எம் இன் யுவர் ஆபரேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம யாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை எஞ்சோம் அப்படின்னு வரக்கூடிய தேவார பாடல், ஏமாப்போம் பிரியறிவோம் பணிவோம் என்றோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் வெண் சங்கவோர் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய் மலர் சே அடியணையே குறுகினோமேங்கிறார். இறைவனோட திருவடிதான் நமக்கு அடைக்கலம் அப்படிங்கிற அந்த இறைவனோட திருவடினா என்ன, நம்ம நம்மளை புரிஞ்சிட்டாவே அது வரும். அதனாலதான் எப்படி அந்தந்த பூதங்கள் அதாவது போய் சேர்ந்துக்குது. மண்ணோட போயிடுது, காற்றோட போயிடுது, வெளிச்சம் உயிர் மட்டும் மேலே போயிடுது. மற்ற பஞ்சபூதங்களும் அதோட போய் சேருதுங்கிறது தான் மரணம்ங்கிற ஒடுக்கம்னு சொல்கிறோம். வாழ்காலமுடன் சித்தும் சடமுமாய் காணப்படுகின்ற பொருள்கள் யாவும் தத்தம் காரணத்துள் ஒடுங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. செடி வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா விதை காரணம், செடி காரியம். விதையிலிருந்து செடி வருகிறது. அதுபோல அந்த காரியம் முடிந்த பின்பாக அது காரணத்தில் ஒடுங்கி விடுகிறது. ஆனால் இறை ஆற்றல் மட்டும் விச்சு இன்றியே விளைவு செய்குவாய் வச்சு வாங்குவாய்ன்னு சொல்லி திருவாசகத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா காரணம் இல்லாமல் காரியம் நடக்கும் அப்படிங்கிறது மெய்ஞானம். காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு, இந்த ரெண்டையும் பேசக்கூடியது விஞ்ஞானம். எனவே அதுக்கு நீங்க விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு மெய்ஞானம் போனீங்கன்னு சொன்னா என்ன நல்லா இருக்கும். சித்தும் சடமுமாய் காணப்படுகின்ற பொருள் யாவும் தத்தம் காரணத்தில் ஒடுங்க. காரணங்கள் யாவும் சக்தியில் ஒடுங்க. தான் மட்டும் ஒன்றிலும் ஒடுங்காமல் அடுத்த தலைமுறைக்கு புனர் உற்பவத்திற்காக காரணமாக அந்தம் ஆதி
எல்லா உயிருக்கும் ஈராய் தனக்கு ஈர் இல்லவனாதி. அதுதான் ஆதியும் மந்தமில்லாம் அருட்பெருஞ்சோதிங்கிற. அப்போ ஸ்பேஸ் இஸ் அல்டிமேட். அப்புறம் ஸ்பேஸுக்கு எது ஆதி எது அந்தம்னா இல்லை, 0 to infinity தான். மேத்தமெட்டிக்ஸில் சொல்லக்கூடிய 0 to infinity தான் ஸ்பேஸ். அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஆன்மா ஒடுங்கிறது. அதுதான் இறையாற்றல், அதுதான் சக்தி, சக்தி கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மாவுக்கு அழிவில்லை என்பது போல ஆற்றலுக்கும் அழிவில்லை. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ரெண்டையும் சயின்ஸில் சொல்லுவாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி சேர்த்து சொல்லிக்கலாம். ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அது மாதிரி பொருளை அழிக்கலாம், ஆனால் பொருளாக வந்து ஆற்றலாக மாறிடும். அதான் கன்சர்வேஷன் பேர். டோட்டலை அப்படியே கன்சர்வ்டு அப்படிம்பாங்க. அப்படின்னா லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ ரைட் சைடு அதுதான். 2 + 3 5னா இங்கே 3 + 2 இருக்கலாம், அல்லது 1 + 4 இருக்கலாம், அல்லது 0 + 5 இருக்கலாம். இப்படி எவ்வளோ இருக்கலாம். ஆனால் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணும். அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இங்கே 5 யூனிட் ஆற்றல் இருக்குன்னா இந்த பக்கம் 1 யூனிட் மாசுனா 4 யூனிட் ஆற்றலாக இருக்கும். எப்படி கூட்டி பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். எனவே ஆன்மாவும் அழிவில்லை, மொத்த ஆன்மாக்களும் அழிவில்லாமல் இருக்கிறது. பதி பசு பாசம் 3ம் அனாதி பொருள்கள். அதான் சைவ சித்தாந்தம். பதி என்கின்ற இறைவனாகிய தலைவன் ஆற்றல், பாசம் என்கின்ற அந்த களங்கங்கள், பசு என்கின்ற உயிர் அல்லது உயிராற்றல். இது 3ம் தொன்று தொட்டு காலகாலமாக வாழையடி வாழையென வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் இதோட அர்த்தம். எனவே நிலை மாற்றம் தான் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இல்லாமல் மரணம் என்பது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. வாழ்காலமுடன். அடுத்துங்க. இப்போ மறுபிறப்பு உண்டா இல்லையாங்கிறது ஒரு பெரிய இதுங்க. ஆஹா, இவ்வளவு சொத்தை எடுத்து வச்சிருந்தனே, சொத்து நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொத்து நிற்கும், நீங்கள் நிற்க மாட்டோம். சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற பொருள் சூப்பராக இருக்கலாம், நீங்கள் சூப்பராக இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இங்கே நமக்கு நாம் சேர்த்திருக்கின்ற பொருள்கள் இருக்கும், நாம் சேர்த்திருக்கின்ற சொத்து இருக்கும். மறுபிறப்பை மகிழ்ச்சி அழகா ஒத்துக்கிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, முற்பிறப்பு என்பது நம் தாய் தந்தையர்கள், மறுபிறப்பு என்பது நமது குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த வாழையடி வாழையினம் வந்து திருக்கூட்டம். பேரன் பேத்தி, நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இப்படியே அந்த 7 பிறவியும் நீண்டுட்டு போகுதுங்க. பரத்திற் பதிந்து பதிதற் காயம் உருத்தரித்து உடல் ஒடுங்கிட வேண்டில் திரைகடல் உப்பு திரண்டது போல திரிந்ததும் பிறக்கும் திருவருளாலே அப்படிங்கிற அருமையான பாடல். இதில் என்னன்னா, கடல் நீரை சூரிய ஒளி வெப்பத்தால் உப்பாக மாற்றலாம். இப்போ உப்புக்கு பிறப்பு வந்துடுச்சுங்க. அந்த உப்பை திரும்ப கொண்டு போய் கடலில் போட்டீங்க, உப்பு வந்து இப்போ அதுக்கு மரணம் வந்துடுச்சுங்க. திரும்ப அது எப்போ வரும்னா, அதே தண்ணி எடுத்து திரும்ப காய்ச்சினீங்கன்னா அதுலேருந்து உப்பு வரும். இதுதான் அதோட மறுபிறப்புங்கிறது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பரசிவத்தில் ஒடுங்கி ஒன்றான நல்ல ஆகாயம் உருவை தாங்கி இந்த உடலோடு வளர விரும்பினால் அலைகளோடு கூடிய கடலில் உப்பு திரண்டு உருவானாற் போல மீண்டும் மறுபிறப்பு உண்டாகும், பிறப்பு உண்டாகும் என்பது இதனோட பொருள். மறுபிறப்பு உண்டு என்று சொல்வதற்கு உதாரணத்தை இங்கு திரு மந்திரம் அற்புதமாக சொல்லியிருக்கிறது. மகரிஷியும் சொல்றாரு வாழ்காலமுடன். அடுத்தது இதுதான் நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இருந்தனுங்க அப்படின்னு நீங்களா சொல்றது கேட்க முடியுது. எனவே நமது மரபு என்பது வேதாத்திரிய மரபு. வேதாத்திரிய மரபு எங்க தொடங்குனா, வேதம் தொடங்கி இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த அறிவு எப்படி வந்து இந்த எழுதா கிழவின்னு சொல்லுவாங்க, வேதத்தை அபௌஷியம்னு சொல்லுவாங்க. செவிலியாக சொல்லி சொல்லி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வந்து இப்போது பதிவு பெற்று நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அது வரைக்கும் கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அப்படி வந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒருங்கிணைத்து ஆய்வு செய்து நாம் வாழ்கின்ற பூமிக்கு, வாழ்கின்ற காலத்திற்கு, வாழ்கின்ற மக்களுக்கு பெற்றிருக்கின்ற அறிவை வைத்து எப்படி உய்வு பெற வேண்டும், அனைத்துலகம் எப்படி நட்புறவு கொள்ள வேண்டும், வையகம் முழுவதும் எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர்குலம்னு சொல்லி வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்ற மாதிரி அனைத்து உயிரும் ஒன்று,
மரணம் என்பது உடலுக்குத்தான், ஆன்மாவுக்கு இல்லை. அந்த உடல் கூட அந்த உச்ச நிலையிலே மரணம் சம்பவிக்கின்ற பொழுது அது வாழுகின்ற காலத்திலே பெற்ற துயர்களை எல்லாம் மறந்து பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இருப்பதாக பெரியவர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் மரணம் சம்பவிக்கின்ற பொழுது விந்துக்களையும் உடைகின்ற பொழுது பேரானந்தம் உருவாகும். அதனால் இறப்பு என்பது ஒரு துன்பமல்ல, அது இன்பத்திலும் இன்பமான பரமானந்தமாக இறைவனோடு ஐக்கியப்படுகின்ற ஒன்றாக தெரிகின்றது என்று சொல்லி, மரணம் ஆன்மா லயமாவது ஆலயம் என்பது போல பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருக்கானா இன்னைக்கு மரண யோகங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா மரணம் என்பதே ஒரு யோகம். மரணம் என்பது எதோட யோகம்னா இணைதல். எதோட எது இணைகிறது? பரமாத்மாவோட சீவாத்மா இணைகிறது. கூற இதையெல்லாம் எப்படி என்றால் உணர்ந்துதான் அறிந்துதான் கொள்ள வேண்டும். பிறப்பு எதுவென இறைவனிடம் அவனிடம் கேட்டேன், பிறந்து பாருன இறைவன் சொன்னான்னு எழுதுவார் இல்லைங்களா கண்ணதாசன். கடைசியில் வாழ்க்கை என்பது எதுவென கேட்டான், வாழ்க்கை என்பது வாழ்ந்து பாருன்னு சொல்லுவாங்க. கடைசியில அனுபவம் தான் வாழ்க்கை, அந்த அனுபவமே இறைவன் சொல்லுவாங்க கண்ணதாசன். அருமையான பாடல். அது மாதிரி அதை பெறத்தான் முடியும், பேசி அறிய முடியாது. எனவேதான் பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் ஈதுவதை ஞானம் என்றான்னு பாரதியும் சொன்னாங்க குரு தரிசனத்தில். அதுபோல அந்த அனுபவம் ஒரு சுகமான அனுபவமாக இருக்கிறது. அதை கண்டு அஞ்ச வேண்டுவதில்லை, அஞ்சுவது யாதொன்றுமில்லை. அது ஒரு இறை அனுபவமாக உயர்ந்தபட்ச மகிழ்வை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மரணம் பயமா லயமாங்கிற கேள்வியை வச்சு மரணம் என்பது இறைநிலையோடு லயமாவதுதான்ங்கிறத திருமூலரின் உதவியோடும் வேதாத்ரி மகரிஷியின் உதவியோடும் மிக சிறப்பா எடுத்து சொன்னீங்க ஐயா. நிறைய நிறைய தகவல்கள் ஐயா ஞாபகம் வச்சுக்கதான் முடியாது போல இருக்கு, அத்தனை தகவல்கள். எனக்கு 2 கேள்வி ஐயா. இந்த மரணம்ங்கிறது, மரணிக்க போகிறோம் நாமங்கிறது அந்த உயிருக்கு அந்த தருணத்துல தெரியுமா ஐயா? முன்னதாகவே அது ஒரு தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். ஏன்னா அந்த உயிர் தானே அது இயக்கிட்டு இருக்குது. அதனால அந்த உடம்புங்கிறது ஜடம் தானே. அந்த உயிருக்கு இந்த உடம்பு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு வீடா இல்லை. இதுல நம்ம இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அது கிளம்புங்க. அதனால அதுக்கு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்கம்மா. அடுத்ததுங்க ஐயா, 2வது கேள்வி. நீங்க கீழே இடுப்புக்கு கீழே மண்மையம், அதாவது மூலாதாரம் மண்மையம், நேர்மையம், சுவாதிஷ்டான நேர்மையம், அந்த மணிபூரகம் நெருப்பு மையம்னு வரிசையா சொன்னீங்க. அந்த விசுத்தி தான் விண்மையம் தானையா விசுத்தி, நீங்க தலையிலன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல, இதுல திருமந்திரத்துல அப்படி சொல்லியிருக்காருங்க. அதுல என்னன்னு சொல்றேன், விண் இருக்கிறதுலயே ரொம்ப லேசான பார்ட்டிகிள் தானுங்க, அடர்த்தி கம்மி, எடையும் கம்மி, மேல் இடத்துல இருக்கு. அதனாலதான் அந்த விண் கபால வழியா வெளியேறும் அப்படிங்கிறத இதுல பேசியிருக்காங்க திருமந்திரத்துல. ஆமாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த கூறுகள் அதோட இணையணுங்கிறான். மண்ணு மண்ணோடவும், காற்று காற்றோடவும், நெருப்பு நெருப்பு அதுல இணைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, வாழக்கூடிய காலத்திலேயே பஞ்சபூதங்களோட உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் இணைப்பு பெற்றால் நீங்க உடம்பு மண்ணுங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். மண்ணுல நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறான்.
ஓ பிரபஞ்சத்துல ஓ எந்த மூலையில ஒரு இப்போ அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் ஒரு மாற்றம் நடக்குதுன்னா இங்கிருந்து உங்களால் பார்க்க முடியும். ம் எப்போன்னு சொன்னா நீங்க ஊடகத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக உங்களோட மனசுங்கிற ஊடகத்தை மனச உள் வழியாக ஆ செலுத்தினா பார்க்க ம். முடியுங்கிறத சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதுக்கு பேரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அல்லது குவாண்டம் பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஓ நீங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களா உங்களோட உடம்பை மாத்திக்கிட்டு அந்த உணர்வு முழுசா ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த உயிர் வந்து 5 நிலைகளில் இயங்குகின்ற பொழுது உங்களுக்கு அதைத்தான் வந்து பிரபஞ்ச தரிசனம்ங்கிறாங்க. சரிங்களாம்மா? ஓ ஆ வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. இன்னொன்னு ஐயா, மறுபிறவி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆமாங்க. சாமிஜியே சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. ஆமாங்க. மறுபிறவி இல்லைன்னு தானே இது வரைக்கும் சொன்னதா கேள்விப்பட்டோம். அப்படி மறுபிறவி இருக்குன்னா, ஆமாங்க. இப்ப நம்ம சாமிஜி வந்து உயர்ந்த மனிதர், மாமனிதர். அவருடைய ஆன்மா வந்து ஆமா. யார் மூலமாவது வெளிப்பட வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? ஆமா. இது வந்து அந்த பக்குவ நிலை அடைகின்ற வரை அது வந்து ஏழேல் பிறவின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆ, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்துங்கிற திருக்குறள்ல கூட. ஆ, அப்படின்னு சொன்னா இப்ப எப்படிங்க நீங்க ஒரு கத்தியை எடுத்து ஒரு தடவை சாணம் பிடிச்சு பாக்குறீங்க, ஷார்ப்னஸ் பத்தலைங்கிறீங்க, மறுபடியும் சாணம் பிடிக்கிறீங்க, மறுபடியும் சாணம் பிடிக்கிறீங்க. அது மாதிரி அந்த சாணம் பிடிச்சு ஒரு மனசு முடிவு பண்ணுது இல்லைங்களா? ஓ, கத்தி நீட்டா வந்துடுச்சு அப்படின்னு. ஆ, அதே மாதிரி சாப்பிடும்போது கூட அந்த ஒரு உணர்வு வருது இல்லைங்களா? அது ஓ, வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமேல் எனக்கு பிறவி வேண்டான்னு சொல்கின்ற பொழுது அதை ஆ, டைமென்ஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்றானுங்க சயின்ஸ்ல. ஒரு ஆ, ஒரு ஒன்று ரெண்டு மூணு நிலைகள் இருக்குங்க. இப்ப நம்ம எப்படி பிரிக்கிறோம் இல்லைங்களா? சகலர், ஆ, சமுதாய கலர், விஞ்ஞான கலர்னு பிரிச்சோம் இல்லைங்களா? ஆ, அந்த 3 மனித பாகுபாட்டவே 11ஆவும் பிரிக்கிறான், 7ஆவும் பிரிக்கிறான். அந்த உச்ச நிலைக்கு போயிட்டவங்களுக்கு அந்த கர்மா பிறப்பில்ல. வினைப்பதிவுகள் தத்துவங்கள் பதிவுகள் எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த இறைநிலையோட இரண்டரை கலந்து விடுகின்ற வாய்ப்பு அதுக்கு இடையில சில அணுவங்களை பெறுவதற்கு தான் வருவது. அதனால மறுபிறவிங்கிறது மறுபிறவி தொடர்ந்து இருக்காது. ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனி ஒன்றை அறிந்த இடம் அது முக்தியா மாறுதுங்க. முக்திங்கிறதுக்கு அப்புறம் மறுபிறவி கிடையாதுங்க. கிடையாது. ஓ, சரிங்களாம்மா? அதுதான். ஆமாங்க. அது ஆமா. மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஆ, நீங்க இது எடுத்த வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது முடிக்காம வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து செய்யணும் இல்லையா அடுத்த நாள். வரணும், அடுத்த வரணும். நாள் ம். அதே மாதிரி தான் நீங்க எடுத்துட்ட காரியங்களை உங்க ஆன்ம தூய்மையோட செஞ்சுட்டா பிறவி அது வந்து அது இயல்பா நடக்குங்க. அதுவும் நம்ம சொல்ல முடியாதுங்க. நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நல்ல விளக்கம். தெளிவானது. நன்றி. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. என்னுடைய நன்றிங்கம்மா, மனமார்ந்த நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. அம்மா பெரியவங்களோட நன்றி. வாய்ப்பு ரொம்ப வாழ்த்து எல்லாம் கிடைக்கிறது பெரிய புண்ணியம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவை நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. ஐயா, அம்மா கேட்டாங்கல்ல, சுவாமிஜி மறுபிறவி வருவாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த மறுபிறவி அவங்க சுவாமிஜி ஒரு பாடல கொடுத்துருக்காங்களே ஐயா, கருவழியே எனக்கு ஏதும் பிறவி தொடரில்லை, களங்கம் எனும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம், அது பாடல். அது படிச்சாங்கன்னா அம்மாக்கு தெளிவு கிடைச்சிரும்னு நினைக்கிறேங்க ஐயா. அது நீங்க வேதாத்திரத்தில் எல்லாமே இருக்குதுங்க. அவனி ஒன்றாய் அறிந்த இடம் முடிஞ்சு போச்சுங்க. ஆமா, ஆமா. அடுத்த சிறப்பு, சிறப்பு. அன்பராக சரியான நேரத்தில் சரியான CO2. பாடலை நினைவூட்டியதுக்கு வாழ்த்துக்களம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக போக்கோ C61, உங்க பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா, மரணம் என்பது ஆனந்தமா இருக்கும் நீங்க. அப்ப அந்த டைம்ல உணர்வுகள் இருக்குமா? உணர்வுகள் இல்லைன்ட்டு நான் படிச்சிருக்கேங்க, அதனால கேட்டேன். ஆமா, விட்டு விடுதலை ஆகும் தானே. ஆஹ் அதாவது உயிர் ஓட்டம்ங்கிற இப்போ உணர்வுங்கிறதேமா உம் உணர்வுங்கிறது உயிர் வந்து அந்தந்த இடங்கள்ல நின்று பெறக்கூடிய அனுபவம் தாங்க உணர்வு. இப்போ நான் 6 சக்கராஸ் சொல்றோம் இல்லைங்களா? மூலாதார சுவாதிஷ்டானம் வந்து அஹ், துரிய வரைக்கும் வர்றோம் இல்லைங்களா? அந்த ஆமா. சக்கரங்கள்ல உயிர் ஓட்டமா இருக்கின்ற பொழுது பெறுகின்ற அனுபவம் உயிர். இப்ப கரண்ட்ல வந்து கரண்ட் கம்பியில வந்து எலக்ட்ரான் ஓடுது. எலக்ட்ரானோட ஓட்டம் தான் கரண்ட்னு சொல்றோம். எலக்ட்ரான் கரண்ட் கிடையாதுங்க. உம் அதே மாதிரி ஒடுக்க நிலையில வந்து ஆன்மா இருப்பாக இருக்கிறது. ஓட்ட நிலையில் உணர்வு பெறுகிறது. உயிர் பிரிகின்ற பொழுது அது ஒடுக்க நிலைக்கு வந்து விடுகிறது. உணர்வு ஆஹ் என்பது அங்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை.
உச்ச நிலையில. ஆஹ் அப்ப அதான் எப்படிங்க ஐயா நமக்கு ஆனந்தமா இருக்கும்? எதுங்க? உணர்வு நிலையில உணர்வு நிலையில இல்லைன்றீங்கல்ல, அப்ப அந்த எப்படி உணர்வு ஆனந்தமா நிலை எங்க இருக்கும்? இருக்குங்க? இப்ப மூலாதாரத்தில் இல்ல, கபாலத்துக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்க. ஆஹ் அந்த கபாலத்திலிருந்து கிளம்புதுங்க, இங்கிருந்து கிளம்பல, மூலாதாரத்திலிருந்து கிளம்பல. ஆஹ் அப்படி ஆஹ் பார்க்கும்போது அது உச்சபட்ச அனுபவமா தான் இருக்கு. இப்ப நீங்க துரியாதீத நிலையில வந்து தவம் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய பேரானந்தம் இருக்குங்க. ஆஹ் அது ஆன்மாவோட பொசிஷன் நீங்க ரைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இங்க ஆஹ் மூலாதாரத்திலிருந்து உச்ச நிலையில வந்து துரியத்திலிருந்து செய்கின்ற பொழுது அது தன்னோட பயணத்தை தொடங்குறப்ப அது வந்து துரியாதீத நிலை, இறை கலப்பு. அது வந்து பெரிய அனுபவமா தான் இருக்கும். அனுபவம். உம் அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, செடியில இருந்து பூ விழுந்த மாதிரி. அதே தாங்கம்மா. இந்த மரண பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா அந்த மரணம் சம்பவிக்கின்ற பொழுது அது வந்து அந்த பயம் நீங்கிருதுங்க. எதுவுமே லைட்டை போட்டா இருட்டு பயம் போயிருது இல்லைங்களா? ஆஹ் அந்த சுவிட்ச் ஆக்ஷன் தான் வெளிப்படுவது உயிர். ஆஹ் இது வந்து நன்றிங்க. அனுபவத்தால் பெறுவது தாங்கம்மா. நம்ம சொல்றதுங்கிறது ஓரளவு தான் சொல்லலாம். நான் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை ஆமா. பார்த்தேன், அங்க படிச்சேன், எங்க படிச்சேன்னு சொல்லலாம். அது தனி அதான் நபரோட வாழ்க்கை. அதுதான். மரணித்து பார், அப்பதான் மரணத்தை பத்தி தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் கண்ணாளனோட பாட்டு உங்களுக்கு சொன்னது அதுக்கு தானுங்க. ஆஹ் ஆஹ் பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம்னா பாரதி. அது மாதிரி இந்த பேசுவதால பயனில்லை. ஏன்னா உரையற்றது ஒன்றை உரை செய்யும் மூடர்கள் கரையற்றது ஒன்றை கரை காணலாகுமோன்னு திருமந்திரத்தில் கேட்கிறான். ஆமா. இறைவனுக்கு வந்து நீங்க பேசுற பேச்சு வச்சு சொல்ல முடியாது. அப்ப நான் தமிழ்ல தான் இறைவன் இருக்கானா, இங்கிலீஷ்காரனுக்கு இறைவன் இல்லையா, ஜப்பான்காரனுக்கு ஆமா. இறைவன் இல்லையான்னு சொன்னா மொழிகளுக்குள்ள அடங்காதவன் இறைவன். அதனால உரையற்றது ஒன்றை உரை செய்யும் மூடர்கள் முட்டாள்களேன்னு கேட்கிறாரு. யாரு? திருமூலர். கடைசியில் அதுக்கு பதிலும் சொல்றாரு, கரையற்றது ஒன்றை கரை காணல் ஆகுமோ. இறைவனுக்கு எல்லை இல்லை, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. அதனால அதை உம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. அதனால உங்களோட வார்த்தைகள், வாக்கியங்கள், மொழி பயன் தராது. உங்களோட அனுபவம் தான் பயன் தருங்கிறார். சரிங்களாம்மா? ஆஹ் சரிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுபா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆனா நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். முழுசா அந்த யூடியூப்ல கேக்குறேங்க ஐயா. நல்லா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறங்க ஐயா, இந்த மரணத்தை பத்தி சொல்றீங்க. அதுல சில பேர் மரணம்ங்கிறது துரியம் வழியா உயிர் பிரியணும், கண்ணு வழியா உயிர் பிரியணும் அப்படிலாம் சொல்றாங்களே ஐயா. அது வ- அந்த மாதிரி போகணுமா? எது வழியா போறது நல்லதுங்க ஐயா? கபாலம்ங்கிறத மோட்சம்னு சொல்றாங்கம்மா. கபால ஓ மோட்சம்னே பேரு. அதுக்கப்புறம் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இயல்பாக நடக்கலைன்னா கூட தேங்காய் உடைச்சு வைப்பாங்கிறது ஒரு மரபு இருக்குங்க. தலையில உச்சியில அப்படிங்களா? உச்சியில தேங்காய் உடைக்கின்ற பொழுது உச்சியில கபால ஓப்பன் ஆகி மேல வழியா உயிராற்றல் போகுதுங்கிற ஒரு மரபுக்காக செய்யக்கூடிய ஒரு சாஸ்திர சம்பிரதாயம். ம் ஆனா எப்படி வந்து குழந்தைகளுக்கு கபாலம் வந்து கடைசியில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ரெண்டு இணையுதோ, ம் அது வந்து அந்த அது வரைக்கும் வந்து ஜீவகாந்த ஆற்றலை வந்து அங்கிருந்தே பெறக்கூடிய அனுபவம் தான் குழந்தைகளுக்கு இருக்கு. அது சரிங்க மாதிரி ஐயா. உயிர் என்பது பிரிகின்ற பொழுது கபாலம் கபாலம் வழியா வழியா. போறதுனால தான் அது கபால மோட்சம்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்க. கண்ணு அப்ப வழியா, கண் வழியாவும் கண்ணுங்கிறது ஒரு புலன் தாங்கம்மா. இப்படி அதான் மெய்வாய்க்கு புலன்கள் சரி. தான். சரிங்க ஐயா. ஆதாரத்துல உச்ச ஆதாரம் வந்து நம்ம துரியம் தானுங்க. ஓ சரிங்க துரியங்கிறது ஐயா. உச்சந்தலை தானே, அதோட டிராவல் அங்கிருந்தாம தொடங்கும் அப்படிங்கிறது அது எப்படிங்க ஐயா பெரும்பான்மையான ஐடென்டிஃபை? இப்போ நம்மளோட இதை சந்து யாராவது இறக்குறாங்கன்னா, இது துரியம் வழியா தான் போயிருக்குது, இல்ல வாய் வழியா போகுது, கண் வழியா போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஐயா அது? அதாவது உயிர் ஆ, பிரிகின்ற பொழுது, ஆ, அதாவது இயல்பா பிரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. சரிங்க ஐயா. உயிர் இயல்பா பிரியாம ம், உயிரை வந்து வலிய தவ ஆற்றல் அதெல்லாம் பண்ணி அது வழியில நீங்க பிரிக்கின்ற பொழுது உடல் ம், சமநிலை பெற வேண்டும். இப்போ ம், உடம்புல வந்து ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை சரிங்க. தாங்கிறதுக்கு 4 பக்கம் 4 புஷ் போட்டிருப்பீங்க. அந்த ஆமா. புஷ் வந்து சமநிலையில இருந்தாதான் அது வந்து சத்தம் வைப்ரேஷன் இல்லாம ஓடுங்க. ஒரு புஷ் ஆ, இல்லாம போச்சுன்னா அது ஆட்ட கண்ணாப்பின்னான்னு இருக்கு. அது மாதிரிதான் அந்த உயிர் சமநிலையில இருந்து உயிராற்றலை அந்த நல்ல நிர்வுகள் இப்ப சமாதிம்பாங்க, கூடு விட்டு கூடு போய் அதை பிரிக்கும் போது
அதனோட சமநிலை போயிடுச்சுன்னு சொன்னா, ஏன்னா உயிர்லேருந்து உடம்புலேருந்து பிரிகின்ற பொழுது அணுகுண்டிலிருந்து எவ்வளவு பெரிய ஆற்றல் வெளிப்படுதோ அது போல ஆமா. வெளிப்படுங்கிறான். ஓ சரிங்கய்யா சமநிலை சரி. பெறலைன்னா கண்ணு காது மூக்கு வழியா பிளட் வந்துருங்கிறான் தவத்தில் இருந்து. ஓ அதனால சரியான அந்த சமநிலைப்படுத்தாம அந்த முயற்சி பண்ணோம்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயில்யூர். அது ஒரு தவறான அதாவது அந்த கண் வாய் திறந்து இப்ப எங்க ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு சொன்னாங்க ஐயா. அதாவது வாய் வழியா உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ம். அது அப்ப வாய் திறந்து இருந்ததுனால அப்படி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்களோ ஐயா? அப்படிங்களா இல்ல ஐயா? அது வாயை திறக்கிறது அதாவது அந்த இது இயக்கக்கூடிய ஆற்றல் இல்லை இல்லைங்க. மெய்வாய் ஆ கண்ணு செவிய ஆ ஆ இந்த புலன் அடங்குது இல்லைங்களா? ஆமா உயிர் பயணத்தில் இருக்கு, புலன்கள் ஆமா. அடங்குதுங்க. ஆ சரி. புலன்கள்ங்கிறதே உயிர் ஓட்டம் தானே. அப்ப உயிர் கண்டி- புலன்கள்ல நிக்காதுங்க. ஆ அப்ப சரிங்க ஐயா. வாய்ங்கிறது ஒரு புலன் தானே, அதுல இருந்து வெளியில ஆமா. வந்துடும். ஓ அது இயல்பா சரி. நடந்துருமுங்க. அதுல ஓ இந்த அவஸ்தையில நடக்கும். மரண ஓ. அவஸ்தைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா ஆமாங்க நம்ம ஐயா. ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல ஒரு கொண்டு போனதுல பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் காணாம போனாவே எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். கண்டிப்பா ஐயா அந்த கண்டிப்பா. அதுல உடலுக்கு அது ஒரு பற்று. இந்த பற்று புற கரெக்ட். உலகத்தை பார்த்து பார்த்து அனுபவிச்சு எனக்கு நிறைய இருக்கணும்னு ஆசை. ஆனா ஆசை. அந்த பற்று அற அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் பிரச்சனை உடலினால தாங்க முடியாம அந்த உயிர் உடலை விட்டு போயிடுறது அப்படிதான். ஆமாங்க. ஆமா ஆமா. ஆ, ஆனா அது ஓ, ஆனந்த அனுபவம்னு தான் சொல்றாங்க. நம்ம இப்ப முன்னாடி சொன்ன அந்த வந்து பேசுவதால் பயனில்லை. ஆ, நல்லா சரிங்க சரி. கேட்டீங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்கய்யா சரிங்க ஓகேங்கய்யா நன்றி ஐயா. நம்ம ஆனா அதெல்லாம் பாக்கியம் பெற்ற மகானுடைய இதுல இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த பாக்கியம் நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கணும் ஐயா, அவ்வளவுதான் நம்மளுடைய நிறைய நிறைய தவங்கள். இருக்குங்கம்மா. நீங்க மகரிஷி அவனை ஒன்றாய் அறிந்த இடம்னு சொன்ன மாதிரி நீ மகரிஷியை வேறுபடுத்தி ஏன் பாக்குறீங்க? அவரை நம்ம கை சுத்தமாக பிடிச்சிருக்கோம் ஐயா, மகிழ்ச்சியோட காலை பிடிச்சிருக்கோம், அவர் காலை பிடிச்சிருக்கோம் நாங்க நம்ம. அவ்வளவுதான். ஆமா, ஆமா. சரிங்க ஐயா சரிங்க தாங்கி நன்றிங்க ஐயா. இடுப்புல வச்சுக்க வருமா உங்களை அவரு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த ம். அன்பராக புவனம் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மரணம் பயமா லயமான்னு சொல்லிட்டீங்க. ஆனா நார்மலா எல்லாருக்கும் அது ரொம்ப பயமா தானே அங்க இருக்கு. நீங்க சொன்ன ஸ்பீச் கேட்கறதுக்கு அது அந்த ப்ராசஸ் லயம். அது நல்லா பூ விழுற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். ஆனா நம்மளுக்கு அது பயமா தானே இருக்கும். பயம் இப்போ பொறுப்பு இருக்கும், கடமைகள் இருக்கும், கல்யாணம் பண்ணணும், ஜாப் வரணும், அந்த மாதிரி பசங்களுக்காக நம்ம ஏங்குறோம். அந்த மாதிரி டயத்துல நம்மளுக்கு மரணம் சொன்னா அது பயம் தானேங்க ஐயா. அது எப்படி மீட்டறது? இல்ல அதாவது நீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வாழ்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க. சம்பவங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய மரணத்தை பத்திங்க. இப்ப விபத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் கஷ்டப்படுது, அதை பத்தி நம்ம பேசலைங்க. விபத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த காரியங்கள் முடியாம இருக்கிறதுனால அவருக்கு மறுபிறவி தத்துவத்தை நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. அதை ஒத்து வர மாதிரி பாத்துக்குங்க. விட்டுட்டு போன வேலையை செஞ்சுதான் ஆகணும். அதான் காலம், நீதி, கலை, வித்தை, ஆறாகும் பொருடன் சொல்லி மாயைன்னு சொல்லி 7 தத்துவங்கள் சொல்றா நீதி தத்துவத்துல. நீதிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதுக்கு தரக்கூடிய கால அளவு, அதுக்கு நம்மளை தயார்படுத்தக்கூடிய கலை, அதுக்கு தரக்கூடிய அறிவு வித்தை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அராகம்னா விருப்பம், அது மேல புருடன்கிறது உயிர். அதுக்கப்புறம் மாயைங்கிறது புற உலகம். இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் வித்யா தத்துவம் சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி தாங்கம்மா. அதனால இப்போ அது ஒரு வருத்தம் இருக்குன்னா அந்த வருத்தத்தை ஈடுகட்டுறதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் வந்துருவாங்க. அதுதான் வாழையடி வாழைன்னு அந்த திருக்கூட்டம் சொல்றோம். இயல்பா மரணிக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம முழுசா வாழ்ந்து அப்படிங்கிறத முழுசா வாழ்ந்துட்டா அவங்களுக்கு மரணம் ரொம்ப இயல்பா இருக்குங்கம்மா. இப்ப நம்ம அப்படித்தான் இப்போ அகால மரணங்கள், விபத்துக்கள், அது இதெல்லாம் வந்துருதுங்க. அது மகிழ்ச்சியே நிறைய பேசிட்டாருங்க அதை பத்தி எல்லாம். அதனால இது பூவை பறிக்கிறதுக்கும் பூவை விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? அது அந்த பழுத்த நிலை, பழுத்த நிலை வரும் வரையில் அவன் நாம் என்போம் பரமடைந்தோம் ஒன்றானும் பரமானந்தம்னு மகிழ்ச்சி அங்கதானே சொல்றாருங்க. அந்த பழுத்த நிலை வரும் வரையில் தான் அது பிரச்சனைங்க. பதமடைந்தோம் அப்படின்னா பரமானந்தம் தானுங்க.
அப்படித்தான் வச்சுக்கணுங்க. அப்படி வச்சுட்டு போனாதான் வாழ்க்கையில ஒரு செம்மை, ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு மகிழ்வு, ஒரு நிறைவு இருக்குங்கம்மா. ம். எங்க அப்பா வந்து கண்ணுல தான் மரணம் அடைந்தார் ஐயா. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபுல் டே நெக்ஸ்ட் டே தானே, இன்னைக்கு இப்ப இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே தானே இருக்கிறோம். அந்த ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வரைக்கும் எடுக்கிற வரைக்கும் கண்ணு வந்து ஓப்பன்லயே இருந்தது ஐயா. ஆ சரி. கண்ணுல அதான் உயிர் போனா அந்த மாதிரி இருக்கும். இல்ல இது வந்து விவாதத்துக்குரியது, ஆய்வுக்குரியதுங்க. அதாவது ம். அந்தந்த புலன்கள் இருந்து ஒடுக்கம் ஏற்பட்டுருமுங்க. இப்போ மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிறது பஞ்சேந்திரியங்கள் தானுங்க, ஞானேந்திரியங்கள் தானுங்க, புலன்கள் தானுங்க, ஆமா. ஐம்புலன்கள். அந்த அந்த இதில் நின்று பெறக்கூடிய அனுபவத்துக்கு உயிர் இல்லை. உயிர் இருந்துச்சுன்னா தானே அது வந்து அந்தந்த நிலைகளில் நிற்கிறதுக்கு இல்லை. உயிர் வந்து இப்போ பிரியக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுங்க. அங்கே போய் இப்போ சரி. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு கிளம்பும் போது நீங்கள் ஆஃபீஸில் என்ன கிடக்குது ஏது கிடக்குதுலாம் பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி அப்போ வந்து இந்த கண்ணில் பார்க்கணும், இந்த உலகத்தை காதில் கேட்கணும், மூக்கில் நுகரணும், வாயில் சுவைக்கணுங்கிற அந்த உணர்வுகள்லாம் மங்க ஆரம்பிச்சிருங்க. புலன் வயப்பட்ட அறிவு அல்லது உயிர் அங்கிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தனது பயணத்திற்கு தயாராகின்ற பொழுது இதெல்லாம் அதுக்கு முன்னே நிகழ்ந்திருக்கும். முழுமையான டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அது அந்த மரண தருவாய். அப்ப அவங்க 2 days பிஃபோர் நின்றே மரண பயம் இருக்கும் இல்ல, வந்து என்ன குத்துறாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க, கண்ணுல நின்றே தண்ணி வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் என்னங்க ஐயா? ஆமாம்மா, அது நீங்க இப்போ பெத்த பிள்ளைய பார்க்குறப்போ அவ அப்பாவுக்கு அம்மாவுக்கு கண்ணில் கண்ணீர் ஏன் வடியுதுங்க? அப்பதான் அவங்களுக்கு தான் மனம் இல்லே தானே, அந்த ஆ ஸ்டேஜ்ல அவங்களுக்கு மனமே இல்ல, இல்லே தானே, அவர் அப்ப கண்ணில் எப்படி இப்போ கண்ணு கண்ணில் தெரியும்? கண்ணீர் வடியுதுன்னா கண்ணு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ கண்ணில் வந்து அறிவு உயிர் நின்று இயங்குது. ஓ. அதனால அந்த புலன்லேருந்து டிட்டாச்மெண்ட் வரலைங்க. அட்டாச்சு வித் தி இதுங்க உங்களோட கருவிகள். ஓகே 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 ஓகே. அதிலிருந்து விடுதலை பெற்றுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதில் அப்போ ட்ராவல் டுவர்ட்ஸ் அல்டிமேட் வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள்லாம் அற்புதம். கேட்குறப்போ எனக்குள்ளேயும் ஒரு தூண்டல் வருதுங்க. நானே முழுசாக எல்லாம் தெரிஞ்சுட்டேன். இந்த டாபிக் வந்து எங்களோட பேராசிரியர் பழைய முதல்வர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி மரணத்தை ஆ. பற்றி பேசுங்க. ம். ம். டாக்டர் குழந்தைசாமின்னு பேர். அவர் கூட இணைப்பில் இருக்காரான்னு தெரியல. அவர் அதுக்கு அப்போ எப்போ விழுந்த விதை இப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ அது மரணத்தை பற்றி கேட்குறப்போ நிறைய பேருக்கு இது பற்றியான சக்திகள் இருக்கு. நல்ல கருத்துக்களையும் சொல்கிறீங்க. இது எனக்கு ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு முழுசாக தெரிஞ்சதுங்கிறது கண்டவர்கள் வென்றதில்லை இல்லையா? நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் சரியாக தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். ஐயா இல்லைங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா ஸ்பீச். வாழ்க்கை நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். தேடுங்கள், தேடுதல் தான் நிறைவே தருங்க. ஆமாங்க ஐயா, தேடல். ம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கொஞ்சம் வேற இடத்துல நின்னு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா திரும்ப மியூட் ஆயிடுச்சு. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. செல்லப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா செல்லப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா இப்போதான் நான் வந்து ஃப்ரெஷர் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் வேதாத்திரியத்தில். ஸோ எனக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த அருட்காப்பு படிக்கிறோம். அருட்காப்பு வந்து எதுக்கு படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு என்ன, நான் யூடியூப்ல செக் பண்ணும்போது வந்து நம்மளை சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிறோம், நெகட்டிவ்ஸ் எல்லாம் உள்ள என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக அருட்காப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானும் அதை நம்பி தான் பண்ணுறேன். பட் என் மனசு என்ன கொஷின்னா, ஒரு 4 லைன் படிக்கிறது என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு என் மனசு கேட்குது. ஆனால் என் மனசுக்கிட்ட நான் சொல்கிறது இதில் தப்புப்பா, அப்படி கிடையாது, பெரியவங்க சொல்கிறாங்க இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மனசு திருப்பி திருப்பி எனக்கு கொஷின் பண்ணுது. அது எப்படி 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 கவுன்சிலிங் கொடுத்து மனசை சரி பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது உங்களுக்கு உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லைங்கிறது தான் உங்களோட பேச்சிலிருந்து எழில் வருதுங்க. இதை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வாயினியேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உறுதியான ஒரு பற்று, நமக்கு அது மேல ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு வந்தா தாங்கம்மா, அது வந்தா தாங்க ஜெயிக்கும். அதுல சந்தேகமா அரையும் குறையுமா நம்ம அதுல பற்றுதல் வச்சிருந்தோம்னா, மருந்து கொடுக்கறப்ப கூட மருத்துவர் கொடுக்குற மருந்தை முழுமையா நம்பி சாப்பிட்டாதான் அதுக்கு பயன் இருக்குங்க. பச்சை தண்ணி கொடுத்தா கூட வந்து மருந்துன்னு கொடுத்துட்டா உடம்பு சரியாயிருதுங்கிறாங்க.
அதெல்லாம் மன தத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அருட்காப்புங்கிறது ரொம்ப அருமையான விஷயம்ங்க. நீங்க அரு இரையாற்றல் வந்து இரவும் பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக மகரிஷி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிறைவு வருது. அதை தாண்டி பிரச்சனைகள் வருதுன்னா அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதனாலதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு திருமந்திரத்துல சொல்றான். அதனால நீங்க மந்திரம்ங்கிறது என்னங்க, சில வைப்ரேஷன்ஸ் தாங்க உடம்புல, மனசுல, நியூரான்ஸ்ல, மூளையில ஏற்படுத்தக்கூடிய சில அதிர்வுகள் தான். அந்த அதிர்வுகள் வந்து எனர்ஜி ஆற்றலை தூண்டுது, உங்களை இயக்குது, உங்களோட பண்பை கூட்டுதுங்க. அதனால மந்திரம்ங்கிறதே மனதின் திறம் தான் மந்திரம்ங்க. அதனால நம்பணும், நம்ம முழுமையா நம்பணும். விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்டப்போ கூட நீ காளியை காட்ட முடியுமா, நீங்க பார்த்தேன்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலன்னு தான் கேட்டார். ஆனா அவரு அந்த அனுபவத்தை பெற்றாருங்க. அது மாதிரி நம்பணும். நீங்க வந்ததை நாங்க வரவேற்கிறோம். வேதாத்திரியம்ங்கிறது இது இனம், மொழி, தேசம் எல்லாம் கடந்து அறிவுபூர்வமா கட்டமைக்கப்பட்ட ஒரு விழுமிய கல்விங்க, வாழ்க்கை கல்விங்க, மனிதனை மனிதனாக்கின்ற மேன் மேக்கிங் எஜுகேஷனுங்க. அதுல முழுமையான ஈடுபாட்டோட வாங்க. நம்ம வந்து மகரிஷியை நம்மளை வழிநடத்துவார். அவரே ஆசானாக. அதான் நம்ம குரு இல்லைன்னு சொன்னா பண்ண முடியாதுன்னு இந்த ஸ்லைட்ல கூட நம்ம சொல்லிட்டு வந்தோம். குருவருள் என்றேல் திருவருள் இல்லை. அதனால குரு தேடி வருவார். நல்ல சீடரா நீங்க உருவாயிட்டீங்கன்னா உங்களுக்கான குரு மகரிஷி உங்களோட அவரே வர ஆரம்பிச்சிருவாருங்க. நம்பி செய்வோங்க. ஐயா வாழ்க்கை சொல்ல முடியாது. அந்த அருட்காப்போட அர்த்தம் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பேசிக்கா என்ன சொல்ல வராங்க அதுல அப்படின்னு மட்டும். என்ன அருட்காப்போட மீனிங் மட்டும் அந்த ஒரு 5 லைன் 6 லைன். அருள் பேராற்றல் அப்படிங்கிறது வந்து நம்ம தாண்டி ஒரு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பை இயக்கிறது ஒரு உயிர் தாங்க. அந்த உயிரை நம்ம பார்த்ததில்ல, அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை, ஆனால் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அருட்பெரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய அருட்பேராற்றல். இரவும் பகலும் அப்படிங்கிறது டைமை குறிக்குதுங்க. எல்லா இடங்களிலும்ங்கிறது ஸ்பேஸை குறிக்குதுங்க. எல்லா தொழில்களும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு செம்மையாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருந்து பாதுகாப்பாக உங்களை கொண்டு வழி நடத்துகின்ற ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை தரக்கூடியது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆற்றலை கூட்டி வச்சுக்கிறீங்க. உங்க செல்ஃப் கண்ட்ரோல் கூடுங்க, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். இப்போ நம்ம பிரேக் பிடிக்காம போறோம், இல்லை எதிர்க்க வர வண்டியை பார்த்து நம்ம சைடில் ஒதுங்குறோம் அப்படின்னு சொன்னா, இல்லை எதிர்க்க வர வண்டி வரும்போது ஒதுங்கணும் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் அவேர்னஸ். அதை நீங்க ஒதுங்குனீங்கன்னா அது செல்ஃப் கண்ட்ரோலுங்க. தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். அவசரத்துல அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். அதுக்காக 2 விஷயம் சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா ஒன்று செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். எந்த காரியத்தில் செய்கிறீங்களோ அதை முழு நினைவோட, முழு உணர்வோட, முழு அறிவோட செய்யணும். அந்த கட்டுப்பாடும் இருக்கணுங்க. செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் அவேர்னஸ் 2 சேர்ந்து காரியங்கள் செய்யும் போது தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. சரிங்க. இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் படிக்கிறதுனால நம்ம இயற்கையோட சப்போர்ட் கேட்டுக்கிறோமா? ஆமா ஆமா, அது நம்பிக்கை தானுங்க. இப்ப நம்ம இயற்கையோட கூறு தானுங்க. இயற்கையோட கூறு தானுங்க. இப்போ நீங்கள் வெளிச்சத்துக்கு பக்கத்தில் போய் கரண்ட்டு கம்பத்தில் லைட் எரியுதுன்னா பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் தூரத்தில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த இறையோட நெருங்கி நெருங்கி போக போகத்தான் உங்களுக்கு அந்த அறிவு வெளிச்சம், ஞான வெளிச்சம் எல்லாமே கிடைக்கும். அந்த பக்குவங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியதானுங்க. இது வந்து வழியை கொண்டு வர வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னாவே அது ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு தேவை, ஒரு நல்ல பதிவு எல்லாமே இருந்து அவங்கள வழி நடத்துதுங்க. இந்த நம்பிக்கை தாங்க எல்லாமே. எதை வேணாலும் இழக்கலாம், தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி செல்ஃப் கான்சியஸ், கண்ட்ரோல் 2 இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்கய்யா. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக லட்சுமணன் காந்திமதி வாழ்க வளமுடன் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது கேள்வி நிகழ்ச்சி, ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ ஒரு சகோதரி கேட்டவங்க வந்து சொன்னாங்கல்ல ஐயா, சொல்லுங்கய்யா.
பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. லக்ஷ்மணன். இல்லையா? அப்போ வந்து அது பயமா அவங்களுக்கு தோணாது இல்லையா? அது ஒரு நிச்சயமா விதம். நிச்சயமா அதை சொல்றதுக்கு அவங்க இல்ல, அதுதான் விஷயம். அது அது சொல்றதுக்கு ஒண்ணுங்க. அவங்க இல்ல, அந்த கண்டவர்கள் விண்டதில்லைங்க. அது ஒண்ணுங்கய்யா. அதே மாதிரி அந்த இயற்கையான மரணம்ங்கிறது வந்து ஒரு இது சொல்றாங்கய்யா. அது இந்த அந்த உடலை வந்து குளிப்பாட்டுறாங்களா, அப்போ வந்து அந்த விந்து நாதம் வந்து இயற்கையா வெளியில வர்றப்ப அந்த இதோட இது வந்தப்ப அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு இது சொல்றாங்க ஐயா. ஆமாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். ஆனா இப்ப எப்படிங்க இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்நாட்கள் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறோமோ, இப்போ 120 ஆண்டுகள் நம்ம மனிதருடைய ஆயுட்காலம் சொல்லியிருக்கோம். அது அந்த இது நாட்கள் வரையும் நம்மளால அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறையா இருக்கட்டும், சுற்றுப்புற சூழலா இருக்கட்டும், அதோடைய தன்மைகள்லாம் மன அது கவலைகளும் மற்ற விஷயங்களா இருக்கிறதுனால அந்த உயிரோடைய ஆற்றலோட எண்ணிக்கை வந்து அது குறையிறது வந்து எப்படிங்க ஐயா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபாடுது இல்லையா? இப்ப இதோட கால சூழல்னால அது வேறுபாடு நடக்குதாயா? இல்லைன்னா வந்து இவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது நடக்குதுங்களாயா? அதுதான் எனக்கு ஒரு ரெண்டு விளக்கத்தை வந்து ரெண்டு சைடு, ரெண்டு பக்கத்துல இருந்து நம்ம யோசிக்கலாங்க ஐயா. நீங்க சொல்றது சரிதான். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கால சூழலுங்க. தற்கால சூழல்ல நானும் நீங்களும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நமக்கு உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி பண்றது நல்லதுங்கிறது தெரியுது. அது ஒரு விஞ்ஞானம், அறிவிப்பு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது கேள்வி நம்ம கேட்டுக்கணும். தவம்ங்கிறது வந்து தற்சோதனை பண்ணீங்கன்னாவே இந்த மனக்கவலைகள் எல்லாம், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல் எல்லாம் வரும்போதே உங்களுக்கு இதெல்லாம் வந்து இயல்புங்கிற ஒரு நிலைக்கு, மனநிலைக்கு நீங்க வந்துடுறீங்க. அது பெரிய ஒரு பாதிப்பு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பா நம்ம எடுத்துக்கூடாதுங்க. எப்படி தலைக்கு வந்து தலைப்பகையோட போச்சுங்கிற மாதிரி அதை உள்ள கொண்டு போய் இருப்பு கட்டாம வச்சிட்டீங்கன்னா, அகத்தாய்வு சரியா செய்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து அந்த கவலை, சினம் அதெல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உயிர் ஆற்றல் திணிவுக்கு தகுந்த மாதிரி தான். எப்படி ஒரு கருவியில வந்து கருவிகள் இருக்கு, அதை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அதற்கு உயிர் தரக்கூடிய பேட்டரி இருக்கு. அதை சரியா இயக்கணும்னா சரியா இயங்குங்க. இப்போ இந்த 120 ஆண்டுகள் நீங்க சொல்றது எல்லாமே கணக்கு போடுறோம், மூச்சோட எண்ணிக்கையை பொறுத்து கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அதை அழகா சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சுவிட்சுனா இந்த சுவிட்சை இத்தனை தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேரண்டி பீரியட், வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க. நீங்கள் அது இல்லாமல் குழந்தைங்க விளையாடுதுன்னு சொல்லி அலோவ் பண்ணீங்கன்னா அது வந்து சீக்கிரமே சுவிட்சோட பவர் போயிடுதுங்க. அது மாதிரி இந்த உடம்பு, இந்த உயிர் தங்கக்கூடிய இத்தனை காலத்துக்காக தயாரிக்கப்பட்டதுன்னு இருக்குங்க. அது வந்து அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் தந்தையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதிவுகள் காஸ் அண்ட் எஃபெக்டில் வந்துடுங்க. அதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு மகரிஷி சொல்கிறார், சித்தர்களும் சொல்கிறாங்க. அது மாதிரி உடல் அப்பா அம்மா கொடுக்குறாங்க. அது உடலுக்கான உயிரை வந்து இறைவன் கொடுக்குறான்னு வேணா சொல்லலாம். அதையும் சித்தர்கள் தான் வெந்திடும் முன்னே வந்திடும் புத்திங்கிறான். விந்திடும் முன்னே வந்திடும் புத்தினா இங்கே ஒரு உடல் உருவாகிட்டு இருக்கு, இதுக்கு இந்த ஆன்மாவை அதோட இணைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அந்த முடிவு வந்து பிரபஞ்சத்தில் நடக்குதுங்கிறாங்க. அதனால அது அதோட இப்போ எப்படிங்க வந்து கம்ப்யூட்டர்லேருந்து சிப்பை கழட்டிட்டாலும் இந்த சிப்பில் நீங்கள் கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிற பதிவுகள்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஆன்மாவிலையும் அந்த பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள் நீங்கும் வரை அதோட பயணம் தொடரும். அதுக்கான தேடல் இருக்கும். தேடலுக்கு விடையா இருக்கிறதா உடம்பு. அந்த உடம்பை உருவாக்குறது தாய் தந்தையர். அந்த வழியாக வரக்கூடிய பதிவுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து தான் நம்ம அகத்தவம், அகத்தாய்வு, அப்புறம் காயகல்பம், அப்புறம் உடற்பயிற்சி, 4 அழகா முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை தான் மகரிஷி கொடுத்துருக்காருங்க. சரிங்களாயா? சிறப்புங்கய்யா, ரொம்ப சிறப்புங்க. மிக்க நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேரம் கருதி நம்ம நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? உங்களோட நம்பர் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அன்பர்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்க எப்ப ஃப்ரீயா கேட்டுட்டு உங்ககிட்ட இன்னும் டீட்டெயிலா கேட்கலன்னு நினைக்கிறேங்க ஐயா. பேசட்டுங்கம்மா. அதாவது இந்த தலைப்பு ஒரு முயற்சி பண்ணேன், இதுல இத்தனை கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இப்பதான் நான் பாக்குறேன். நாம ஆமாங்க ஐயா, ஒரு அன்பர் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருந்தாங்க. டிகாராமன் சொல்லிட்டு ஒருத்தவங்க.
ம். அவர்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேங்க ஐயா, உங்க நம்பரை. சரிங்கம்மா சரிங்கம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே